So, hi everyone. So, welcome to Vedantu channel பசங்களா. Yeah. So, இன்னைக்கு 6th chapter. So, எல்லாத்துக்குமே தெரியும். Very, very good evening பசங்களா. Okay. எல்லாத்துக்குமே very happy Independence Day பசங்களா. Proud to be an Indian. கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே. இந்த ஒரு நாள் நம்ம இந்தியானா இருந்து எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி சேம் டைம் we are in 12th standard. So, 12th standardல நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம படிக்கணும் கரெக்டா. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் இருக்கு, கட் ஆஃப் இருக்கு. we have to enter into very good engineering college கரெக்ட்டுங்களா. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளதான் காலேஜ் சூஸ் பண்ண போற அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யாரா பசங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீங்க காலேஜ் சூஸ் பண்ண போறீங்கன்னு யூ ஹாவ் டிசைடட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் டுடேஸ் வெரி பிக் டே மேம். திஸ் இஸ் தேர்ட் லைஃப். யா, இட் இஸ் வெரி தேர்ட். ஆமா, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் ஒரு நாள் தானே பசங்களா, நீங்க வந்து சமத்த பிள்ளைங்களா எல்லாருமே கவனிச்சு சூப்பரா பண்ணுவீங்களாமா. ஓகே எவ்ரிவன். ஸோ பசங்களா, எஸ். ஸோ இன்னைக்கு 6th சாப்டர்ல ரொம்ப ரொம்ப பேசிக் எல்லாத்தையும் 6th சாப்டர்ல இருக்க எல்லா விஷயத்தையும் ஒன் ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணும். யாரா பசங்களா? ஸோ இட் இஸ் மேக்ஸிமம் ஒரு 2 hours 2.5 hours நான் முடிச்சிருவேன். ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன், சரியா? இட் இஸ் ஆல் அபவுட் யோர் கோஆபரேஷன். நீ எனக்கு எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணி கிளாஸ் சூப்பரா ஸ்மூத்தா போறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா முடிச்சிடலாம், சரிங்களா? ஓகேடா பசங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ரெடியா இருக்கேன். தட் இஸ் 6th சாப்டரோட வெயிட்டேஜ், சரிங்களா? 6th சாப்டரோட வெயிட்டேஜ் எப்படி இருக்க போகுது பாத்துடலாமா? ஓகே, குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ல, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா யாரா பசங்களா? ஸோ குவார்டர்லி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அட்லீஸ்ட் 3 1 marks, சரிங்களா? ஸோ 1 marksல இருந்து மட்டும் 6th சாப்டர்ல இருந்து 3 questions வர போகுது, ஓகேவா? ஸோ அண்ட் 2 marksன்னு பார்க்கும்போது வி ஹாவ் கம்பல்சரி ஒரு 2 question ஆச்சு இருக்கும், 2 question ஆச்சு இருக்கும், சரிங்களா? அண்ட் 3 markன்றப்போ வி வில் ஹாவ் 3 mark question அண்ட் 5 markல 2 questions, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு குவார்டர்லியில ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜ் சாப்டர் 6th சாப்டர். அந்த 6th சாப்டர்ல என்னென்ன எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்துடலாமா யாரா பசங்களா? ஸோ யார் ரெடியா இருக்கு? ஏன் மேம் எனக்கு இதுல இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சொன்னா நல்லா தான் இருக்கும், நானும் கவனிக்க கொஞ்சம் வந்து ஈஸியா தானே இருக்கும் யாரா பசங்களா? ஸோ வாட் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இன் ஆர் 6th சாப்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 2 எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா 6.1 எக்ஸசைஸ், சரியா? 6.1 எக்ஸசைஸ்ல இருக்க நான் அந்த ப்ராப்ளமே சொல்லிடுறேன், சரியா? நெக்ஸ்ட் இருக்குது 6.7. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரே ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜ் ஆன எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா 6.7, அதுக்கப்புறம் 6.1. ஸோ எதை விடுறியோ இல்லையோ இந்த 2 எக்ஸசைஸை விடக்கூடாது. எஸ், ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் பிடிஎஃப்யும் ஷேர் பண்ணுவேன், சரியாடா பசங்களா? அதையும் மறக்காம டவுன்லோட் பண்ணிடணும், ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு பேசிக்கான விஷயம் என்னன்னா இனிமே, ஓகேவா? ஸோ பெய்ட் கிளாஸஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட தீமனல்ல பெய்ட் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெய்ட் கிளாஸஸ்ல ஆல்ரெடி நாங்க 6th சாப்டர் வரைக்கும் முடிச்சா கூட இன்னைக்கு காலையில கூட வி ஹாவ் 5th சாப்டர் அஸ் ரிவிஷன் அண்ட் ஆகஸ்ட் 18ல இருந்து, சரியா? கரெக்டா ஆகஸ்ட் 18ல இருந்து செப்டம்பர் 18 வரைக்குமே 1 monthக்கு going to be a full revision, ஓகேவா? ஃபுல்லா ரிவிஷன், ஃபுல்லா எக்ஸாம் சென்ட்ரிக்கா இருக்க போது ஆர் பெய்டு கிளாஸ் எஸ்பெஷலி ஃபார் மேக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸ்லயுமே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸையும் நான் இதே ரிவிஷனுக்குள்ள கொண்டு வரேன். ஸோ தட் பப்ளிக் எந்த ஒரு காரணத்திலையும் நம்மளுக்கு டஃபாவே இருக்கக்கூடாது, ரைட்டடா பசங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் நம்ம பெய்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலையோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி, ஏன்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் இருக்கு. இட் இஸ் வெரி குட் அமௌண்ட், ஓகேவா? ஸோ 1500 ஃபார் தி ஹோல் இயர், ஓகேங்களா? மொத்தமா சேர்ந்தே 1500ல முடிச்சிருச்சு. நீங்க வந்து வெளியே இருக்க டியூஷன் ஃபீஸ் 1 month ஃபீஸே 1500, சரியா? ஸோ அந்த ஃபீஸை மொத்தமா 1 yearக்கு கட்டுங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் ஐ திங்க் யூ கோயிங் டு பி ஹேவிங் திஸ். அதெல்லாம் தாண்டி MVSTன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட டாப் டஃபஸ்ட் எக்ஸாம்னு பார்த்தா யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளோட ஜேஇ தான், சரியா? இந்த ஜேஇல 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம வந்துட்டு கத்துக்குட்டியா போய் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப டஃப். ஸோ கத்துக்கிட்டு போலாம்ல, வி டோன்ட் வாண்ட் டு பி, நம்ம கத்துக்குட்டியா இல்லைனாலும் கத்துக்கிட்டு போலாம்ல. ஸோ இதுக்கு நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் வேணும். ஸோ ஜேஇக்காக அட்மிஷன்ஸ் இருக்கு, நீங்க நீட்காக
நீட்டுக்காக அட்மிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். ஏன்னா இப்போ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். எல்லா சம்ஸையும் போட முடியாது, அஃப்கோர்ஸ் எல்லா சம்ஸையும் போட முடியாது. ஆனால் குவார்டர்லிக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போட போறோம். சரியாடா பசங்க? இதுல இருக்க ஒவ்வொரு கொஸ்டினும் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். Will you teach 6th chapter again in YouTube? சில தான் டீச் பண்ணுவோம்டா பசங்களா. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஓகே, பிஃபோர் தட் ஓகேடா பசங்களா. ஸோ பிஃபோர் தட் நான் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்க சொல்கிறேன் பசங்களா. ஸோ எல்லாருமே பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. ஸோ மந்த்லி டெஸ்ட் இருக்கா? ஓகே பிரதீஷ். ஸோ பார்த்தலாமாடா பசங்களா. ஃபர்ஸ்ட் சாப்டர் 6க்கு தேவைப்படுற, ஸோ எக்ஸசைஸ் 6.1க்கு தேவைப்படுற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸை யூ கேன் நோட் இட். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணலாம். in paid classes I will teach again. இருந்தாலும் இந்த கிளாஸஸையும் கவனிச்சுக்கோங்கடா பசங்களா. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி. சரியா? ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேவாடா பசங்களா? இதை விட என்னால் கத்தி பேச முடியாது. ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, ஐ திங்க் நாவ் எல்லாத்துக்குமே கேட்கும்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸை ஆட் பண்ணும் அப்படின்னா, சரிங்களா, ட்ரையாங்கிள்ஸோட 3 சைட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get 0. ஓகேவா? ட்ரையாங்கிளோட 3 எட்ஜஸையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 0. இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் 3 hours லைவ் பசங்களா. அதில் நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன். ஸோ டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா a dot b is equal to mod a mod b cos theta. சரியா பசங்களா? And what about the third structure? Third structure is called cross product. ஓகேங்களா? cross product. So cross product அப்படின்னா mod a cross b is equal to mod a mod b sin theta. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபார்முலா, நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டு ப்ரூவ் பெர்பெண்டிகுலர். ஒரு விஷயம் பெர்பெண்டிகுலரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. சரிங்களா? இதுன்னு கிடையாது, வெக்டார்ஸ்னு கிடையாது. 2 வெக்டார்ஸா இருக்கட்டும், 2 லைன்ஸா இருக்கட்டும், 2 பேரலா இருக்கட்டும், ஸோ எதா இருந்தாலும் சரி, டு ப்ரூவ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் 0. சரிங்களா? அந்த 2 பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு வந்துச்சுன்னா தென் தே 2 ஆர் பெர்பெண்டிகுலர். அப்பதான் அவங்க 2 பேர் பெர்பெண்டிகுலர். சரிங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பேரலல். ஸோ பேரலல் அப்படின்னா என்ன மேம்? பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0. ஓகே, பேரலல் அப்படின்னா ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரோட ஸ்கேலார் குவான்டிட்டியா இருப்பாங்க. இது எல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ். ஓகேவா? இது எல்லாமே 11th இருந்து இன்ஹெரிட் பண்ண ஃபார்முலா. இதுக்கும் 12th இருக்கிற ஃபார்முலாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச ஃபார்முலாஸ் இதெல்லாம் தான் 12th ஸ்டாண்டர்ட்ல இன்ஹெரிட் ஆகுது. ஓகேவாடா பசங்களா? ஸோ ஃபடாஃபட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எக்ஸசைஸ்குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் இந்த சம் எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டுங்களா? ஸோ காஸ் ஏ, இது வந்து வெக்டார் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம கிட்ட ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு ஆங்கிள் வைக்கிற மாதிரி 2 வெக்டார்ஸ் வருது. ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஆங்கிள் வைக்கிற மாதிரி we have 2 வெக்டார்ஸ். ஸோ 2 வெக்டார்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எப்பயுமே ஆங்கிள் எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து தான் மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வாட் ஹேப்பன்? அப்போ இப்படி ஒரு வெக்டார் வரணும் அண்ட் இப்படி ஒரு வெக்டார் வரணும். சரிடா பசங்களா? Okay everyone, so what is that happening? So இது வந்து alpha, இது some angle A and this is beta, some angle beta, so that அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற angle alpha plus beta ன்னு வரும். சரிடாப்பா? so O2A O2B 2 வெக்டார் இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் பீட்டா. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால இது ஒரு வெக்டார், இந்த வெக்டாரோட குவான்டிட்டி, இந்த வெக்டாரோட லென்த்தை 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் 1 மல்டிபிள் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால இவங்க எல்லாத்தையும் நான் யூனிட் வெக்டாரா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ்.
ஸோ யூனிட் வெக்டார்ஸ்னா என்ன அர்த்தம்? யூனிட் வெக்டார்னா அவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1. சரிடா பசங்களா? ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சர்க்கிள். ஸோ வாட் எவர் ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ், நீங்க எல்லாருமே செகண்ட் சாப்டர்லயே போலார் கோஆர்டினேட்ஸ்னா படிச்சிருக்கீங்க. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்னா எப்படி இருக்கும்பா? ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்ங்கிறது ஆல்வேஸ் ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. இதுதான் ஒரு போலார் கோஆர்டினேட்டோட ஃபார்மேட். அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஆர் காஸ் தீட்டாவும், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஆர் சைன் தீட்டாவும் இருக்கும். சரிங்களா? ஆறுங்கிறது ரேடியஸ். இப்போ நம்ம ரேடியஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? ஏன்னு எடுத்துக்கிட்டோம், 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இவங்களோட வேல்யூ என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ் தீட்டாங்கிறது ஆல்ஃபா, அவங்க மேக் பண்ணியிருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா, அண்ட் இது சைன் ஆல்ஃபா. வாட் அபவுட் திஸ் குவான்டிட்டி? அப்போ இதோட குவான்டிட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சேம். காஸ் இவங்க மேக் பண்ணிருக்கிற ஆங்கிள் பீட்டா அண்ட் இது மைனஸ் சைன் பீட்டா. ஏன் மைனஸ் சைன் பீட்டா வருதுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் 4th குவாட்ரண்ட், அப்போ மைனஸ் சைன் பீட்டா தான் வரும். சரிடா பசங்களா? ஓகே, ஸோ அதுக்கு தாண்டி நம்ம இப்போ இவங்கள ஒரு ட்ரையாங்கிளா மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் நம்ம பேச முடியும். ஸோ ட்ரையாங்கிளா மாற்றுறோம் ஓஎல். சரிங்களா? ஸோ இட் இஸ் லைக் ஹைபாட்னியூஸ் தியரம் மாதிரி தான். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஓலேருந்து ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஓலேருந்து ஏ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், ஓ டு ஏ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஆர் அதர்வைஸ் எப்படி போகலாம்? சுற்றி போகலாம். ஸோ ஓலேருந்து எல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லேருந்து ஏ வரைக்கும் போக முடியும். சரிங்களா? ஸோ ஓஏங்கிறது ஏ வெக்டார் அண்ட் ஓஎல். ஓஎல்னா என்னப்பா? ஓஎல்ங்கிறது இதுதான், இதுதானே எக்ஸ் கோஆர்டினேட்டோட லென்த்து. ஸோ காஸ் ஆல்ஃபா தானே அந்த லென்த்து. ஸோ இட் இஸ் காஸ் ஆல்ஃபா அண்ட் இட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட், அதனால ஐ கூட வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து ஒய் கோஆர்டினேட், அதனால ஜே கூட வரும். சரிடா பசங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. சிமிலர்லி இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளை நீங்க போட்டு பிக்கு கண்டுபிடிக்க போறீங்க. சேம் இதே லாஜிக் வச்சு பிக்கு ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வரும்? பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு காஸ் பி வெக்டார் ஐ மைனஸ் சைன் பி வெக்டார் ஜே. சரிடா பசங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த ஏ அண்ட் பி தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட்? நம்மளுக்கு காஸ் வேணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்கே தான் ப்ராப்பர்ட்டி சொன்னேன். காஸ் தீட்டா அப்படிங்கிறது எப்போ வரும்? ரெண்டு பேர்த்துக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணாதான் வரும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் காஸ் ப்ராடக்ட் ஹியர். சாரி, டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும். சரிடா பசங்களா? ஓகேங்களா? So we have to use cos here. So dot product use பண்ணலாம் a dot b. சரிங்களா? So a dot b. a dot b கூட ஃபார்முலா என்ன பசங்களா? mod a mod b cos of angle between a and b. ஓகேங்களா? cos of angle between a vector and b vector. So a vector and b vectorக்கு நடுவுல எவ்வளோ ஃபார்ம் ஆங்கிள் இருக்கோ அதுதான். சரிங்களா? So what is mod a? மாடியோட வேல்யூ நம்ம என்னன்னு சொன்ன பசங்களா? யா, ஸோ ஏ அண்ட் பி இருக்குங்களா? பேசிக்ஸ்லேருந்து தான் டீச் பண்ணுறோம் பசங்களா, எவ்ரிவன். ஸோ எல்லாம் லிசன் பண்ணுறியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்க முடியும். இல்லைனா ஒரு கட்டத்தில் நீங்கள் தூங்கி விழிஞ்சிருவீங்க. ஓகே, யா, ஸோ யூ ஹாவ் டு புட் 1. எஸ், இட் இஸ் 1 அண்ட் காஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? யா மக்களே, ஏக்கும் பிக்கும் நடுவில் மொத்தமாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? alpha plus beta. ரைட்டுங்களா? ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் அழகா வந்துருச்சு. சரிங்களா? எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம்? டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம் பசங்களா? யா, ஸோ டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஐ கோஃபிஷியன்ஸை ப்ளஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ ஐ கோஃபிஷியன்ஸை வி ஹாவ் டு மல்டிபிள் இட். ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜே கோஃபிஷியன்ஸை மல்டிபிள் பண்ணும், இவங்களையும் மல்டிபிள் பண்ணும். ஓகே, மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ரைட்டாடா பசங்களா? சரி, நீ ப்ரூஃப் பண்ண வேண்டியதும் இது தானே. காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அழகா ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இந்த ஒரு இது வந்துட்டு இது உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. எல்லா ப்ரூஃப்லையும் இந்த மாதிரி ஒரு 4 டைப் சம் இருக்கு. எல்லாத்துலேயும் இதே ப்ராப்ளம். இந்த 4 டைப் சம்மை மட்டும் தனியாகவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணலாம். ஓகேவாட பசங்களா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ். ஸோ ஒவ்வொரு ட்ரெஷருமே நம்மளுக்கு ஹைலைட்டிங்கான விஷயம் தான். ஓகே, ஐ கேப் அண்ட் ஜே கேப் வராதா மேம்? வராது. டாட் ப்ராடக்ட்னா வராது. சரிடா பசங்களா? டாட் ப்ராடக்ட் அப்படின்னா அதோட ஆன்சர் ஜஸ்ட் நம்பர், இட் இஸ் நாட் அ வெக்டார். ஓகே பப்ளி ப்ளூ, ஓகேங்களா? டாட் ப்ராடக்ட்னா என்னது? டாட் ப்ராடக்ட் ஆன்சர் ஒரு நம்பரா மட்டும்தான் இருக்கணும், வெக்டாரா இருக்கக்கூடாது. கிராஸ் ப்ராடக்ட்னா வெக்டார் வரணும். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் தி பெர்பெண்டிகுலர்ஸ் altitudes from opposite side of a triangle are concurrent. சரி மேம், வாட் இஸ் கான்கரண்ட்? கான்கரண்ட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் லைன். கான்கரன்ஸுங்கிறது செட் ஆஃப் லைன் விச் பாசஸ் த்ரூ அ சேம் பாயிண்ட். அவங்க எல்லாருமே ஒரே பாயிண்ட் வழியா போறவங்களா இருக்கணும். ஓகேவா? விச் ஹாய் பசங்களா, வெரி குட் ஈவினிங். ஸோ சேம் பாயிண்ட் வழியா போகணும்டா பசங்களா. ஓகேவா? இட் ஷுட் பாசஸ் த்ரூ சேம் பாயிண்ட். ஓகே யா, பட் நீங்க இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்றப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரியலி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல பசங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி எழுதுறேன். ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை ஆல்டிடியூட்ஸ் இருக்கும்? யா பசங்களா, ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை ஆல்டிடியூட்ஸ் இருக்கும்? ஹவு மெனி ஆல்டிடியூட்ஸ் வில் பி தேர்? ஒரு ட்ரையாங்கிள்ல 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ வி வில் பி ஹேவிங் 3 ஆல்டிடியூட்ஸ். ஸோ இப்படி ஒரு ஆல்டிடியூட், இப்படி ஒரு ஆல்டிடியூட் அண்ட் இப்படி ஒரு ஆல்டிடியூட். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்க போகுது. சரியா? இப்போதைக்கு 2 பாயிண்ட், 2 ஆல்டிடியூடோட பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 காமன் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? திஸ் இஸ் ஓ. இப்போ நம்ம எல்லா ஆல்டிடியூடும் ஓ வழியா தான் போகுதுன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். சரிடா பசங்களா? ஆல்டிடியூட்னா என்னது? ஆல்டிடியூட் இன் பெர்பெண்டிகுலர் லைன். சரியா? சென்ட்ராய்ட் கிடையாது, சென்ட்ராய்ட் கிடையாது. ஸோ ஆல்டிடியூட் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர் லைன்னா அப்போ அந்த ஆல்டிடியூட்க்கும் இவனுக்கும் உள்ள டாட் ப்ராடக்ட் ஜீரோவா இருக்கும். சரிடா பசங்களா? இவங்களுக்கும் உள்ள டாட் ப்ராடக்ட் என்னது? ஜீரோ. ஸோ இதில் நம்ம எல்லாமே ஹைலைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓ டு ஏ, ஓஏ வெக்டாரை நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துப்போம், ஓபி வெக்டாரை நம்ம பி வெக்டார்னு எடுத்துப்போம், ஓசி வெக்டாரை நம்ம சி வெக்டார்னு எடுத்துப்போம். சேடா பசங்களா? ஸோ இப்போதைக்கு அப்படி வச்சுக்கலாம். யா, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின். ஸோ இந்த ஓல இருந்து ஏ, சேடா பசங்களா, ஓல இருந்து ஏ போகுதுல, இதை ஓஏ வெக்டார், அதோட லென்த் பொசிஷன் வெக்டார் எடுத்துக்கிறோம். ஓங்கிறது ஆரிஜின் பாயிண்ட். ஸோ ஓ டு ஏவை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம், ஓ டு பி பி வெக்டார்னு எடுத்துக்கிறோம், ஓ டு சி சி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ தட் இஸ் ஆர்த்தோ சென்டர். வெரி குட்ரா பசங்களா, இது ஆர்த்தோ சென்டர். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் பசங்களா? வாட் யூ நோ? உங்களுக்கு என்ன தெரியும் மேம்? இந்த ஃபுல் லென்த், இந்த ஃபுல் லைன் வந்து இவங்களுக்கு பெர்பெண்டிகுலர். ஆமா ரைட்? இந்த ஃபுல் லென்த் இவங்களுக்கு பெர்பெண்டிகுலர். கரெக்டா? ஃபுல் லென்த் பெர்பெண்டிகுலர்னா அப்போ இந்த பாதி, இதுல இருக்கிற பாதி, அப்ப இங்க இருக்க பாதியும் இவனுக்கு பெர்பெண்டிகுலரா தானே இருக்கும். ஆமா ரைட் பசங்களா? இவங்களோட பாதியும் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் தானே? எஸ். ஸோ அந்த லாஜிக் வச்சு நம்ம போக போறோம். சரியாடா பசங்களா? விச் மீன்ஸ் OA வெக்டார். ஸோ OA வெக்டார் வில் பி பெர்பெண்டிகுலர் டு BC வெக்டார் அண்ட் OB வெக்டார் வில் பி பெர்பெண்டிகுலர் டு CA வெக்டார். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா வெக்டார்ஸையும் எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வெக்டாரை எழுத போறோம். இதே கண்டிஷன்ல 3வது வெக்டாரும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா தென் தீஸ் 3 ஆர் டிராவலிங் இன் அ சேம் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஓகே, ஸோ இதோட பாதி. ஸோ சி திஸ் OA வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு BC வெக்டார். இது நம்மளுக்கு தெரியும். பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னா அவங்களோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ. பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் தே ஹவ் டாட் ப்ராடக்ட் இஸ் ஜீரோ. சரிங்களா? OA வெக்டாருங்கிறது A வெக்டார். BC வெக்டார், BC வெக்டார் எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு இவங்களோட பொசிஷன் வெக்டார் தெரியும், இவங்களோட பொசிஷன் வெக்டார் தெரியும். அப்போ BC வெக்டார் எப்படி எழுதுவோம்? OC மைனஸ் OB. ஆமா ரைட்? ஸோ அப்போது C மைனஸ் B which is equal to 0. சரிடா பசங்களா? ஸோ இது மல்டிபிள் பண்ணனா A டாட் C மைனஸ் B டாட் A equal to 0. This is equation number 1. இதே மாதிரி இன்னொரு லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னொரு லைன் யார் எடுத்துக்கலாம்? OB எடுத்துக்கலாமா? ஸோ OB இஸ் பெர்பெண்டிகுலர் டு யாரு? OB இஸ் பெர்பெண்டிகுலர் டு CA. சரிங்களா? ஸோ OB இஸ் பெர்பெண்டிகுலர் டு CA. ஓகேவாடா பசங்களா? விச் மீன்ஸ் B வெக்டார் கமா A மைனஸ் C வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ A டாட் B equal to C dot B.
minus C dot B. சரிடா பசங்களா. ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறேன். ஏன் மேம் இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி இந்த லைனும் இந்த லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட், அந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னது, தட் இஸ் ஆர் O பாயிண்ட். அப்ப அந்த O பாயிண்ட் வழியா இன்னொரு லைன் நம்மளுக்கு கிடைச்சா இவங்க மூணு பேரும் ஒரே பாயிண்ட் வழியா டிராவல் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ரெண்டு லைன்ஸையும் நாம கிராஸ், அதாவது சால்வ் பண்றோம். ஸோ இவங்களையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா what is happening பசங்களா? So which is A dot B is equal to A dot C. இது first stepல கிடைச்சிருக்குது. second stepல என்ன கிடைச்சிருக்கு? A dot B is equal to B dot C. சரிங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல்னா இவங்க ரெண்டு பேர் ஈக்குவலா? So A dot C is equal to B dot C. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. So C dot A minus B equal to 0. சரிடா பசங்களா. So this is BA vector. கரெக்ட்டுங்களா? So இப்போ OC is perpendicular to BA vector. OC is perpendicular to BA vector na, which is அவங்க இன்னொரு லைனை குறிப்பிடுது. அப்படின்னா இவங்க மூணு பேரும் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் கால் O. அப்ப இவங்க எல்லாருமே ஒரே பாயிண்ட் வழியா தான் போறாங்க. They are passing through a single point. எல்லாருமே ஒரே சிங்கிள் பாயிண்ட் வழியா தான் போறாங்க. So they are concurrent. அவ்வளவுதான்டா பசங்களா. sum over. சரிங்களா? That's it. Okay? எப்படி வேணா இருக்கலாம். You can change it. See, புக்ல இருக்க மாதிரியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் எடுக்கலாம். சரிடா பசங்களா. எஸ். So next sum பார்க்கலாமா? Yes, faravat. And this is an important 3 mark question. ஓகேங்களா? So இது வந்து important 3 mark question. So இந்த important 3 mark question எப்படி மேம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. A particle is acted upon by a force. நம்ம கிட்ட ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மேலே எவ்வளோ சைட்ல இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலும் ஸோ டோட்டல் ஃபோர்ஸாக தான் ஆக்ட் ஆகணும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அப்போ டோட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 3i minus 2j yes plus 2k 2i plus j minus k. சேடா பசங்களா, இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? வாட் இஸ் த ஆடிங்? இவங்களை ஆட் பண்ணி மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இவங்களை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ இட் இஸ் 5i minus j and plus k. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் வெக்டார். இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வெக்டார். யூ காட் இட். அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் யாருக்கு ஈக்குவல்? இவங்கலேருந்து இவங்கள சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? எஸ்டா பசங்களா. ஸோ 4i minus j plus lambda k இவங்களிருந்து இவங்கள நீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் i plus 3j minus k. So you have to subtract it. So how will you subtract it பசங்களா? மைனஸ் மட்டும் பண்ணுங்க. So it is 3i minus 4j and plus lambda plus 1k. சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் work done. What is work done formulaன்னு கேட்டிங்கன்னா what is the work done formula பசங்களா? W is equal to force dot displacement. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவீங்க? i கோஎஃபிஷியன்ட். ஸோ 5 into 3. Next step என்னது? minus 1 into minus 4. So minus 1 into minus 4. Plus இங்க என்னடா பசங்களா 1 into lambda plus 1 which is lambda plus 1. இவங்களோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 16 கொடுத்திருக்காங்க. So use it. So it is 15. It is minus 4 plus lambda plus 1 is equal to 16. So என்ன ஆகும் பசங்களா? 15ல 1 போச்சுனா so it is 4 இதுல 11 plus 1 12 plus lambda is equal to 16. 1 second பசங்களா. So it is not minus, it is plus. So it is 20. Lambda is equal to 16 minus 20. So lambda is equal to minus 4. Okay, what பசங்களா? So it is minus 4. That's it. ஓகேங்களா? work done ஓட ஃபார்முலா என்னது? work done ஃபார்முலா F into D. சரிங்களா? பாருங்கடா பசங்களா. find the magnitude and direction cosines of the torque. டார்க்கோட டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அபவுட் தி பாயிண்ட், ஒரு பாயிண்ட் 2, 0, -1 2, 0, 1
இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரிஜினுக்கு வருது. ஸோ ஆரிஜின்ல இருந்து இப்படி ஒரு வெக்டார் போகுது. ஓகேவா? திஸ் இஸ் தி வெக்டார். அண்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது அபவுட் தி லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வெக்டார். உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. யா, டார்க். டார்க் அப்படின்னா சர்க்குலர் மோஷன்ல பிளே ஆகும். சர்க்குலர் மோஷன்ல பிளே ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஆர் இந்த மாதிரி டைரக்ஷன்ல வரணும். ஆர் என்னவா இருக்கணும்? டிஸ்டன்ஸ் ஏஎம்எம் சப்ராக்ட் பண்றோம். ஒன்றும் இல்லை சபரி, இப்போ டிஸ்டன்ஸ் ஏ சப்ராக்ட் பண்ணோம்னா நீங்க 2ல இருந்து 5க்கு டிராவல் பண்ணிருக்கீங்க. லைன் செக்மெண்ட்ல 2ல இருந்து 5க்கு டிராவல் பண்ணிருக்கீங்க. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அப்போ இவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 - 2 which is 3 யூனிட் சொல்வீங்களா? அதே தான் இங்கேயும் பண்றோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிராவல்ல இருக்கு. அப்போ அவங்களோட டிஸ்டன்ஸ்ன்றப்போ யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட். சரிடாப்பா. ஸோ அது இங்கே பண்றோம். அண்ட் சி பசங்களா, ஃபோர்ஸுக்கு எப்பயுமே இவங்கள யா பசங்களா, இட் இஸ் ரொம்ப டைம் ஹெட்டிக்கா இருக்கு ரெஜோ. நான் நிச்சயமா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வீடியோ போடுறேன். ஓகேவா? பிஃபோர் குவார்டர்லி 6th சாப்டர்லுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எனக்கு ஷார்ட்ஸ்ல வந்துடும். சரிங்களா? இட் இஸ் அ கேரண்டி. தென் ஓகேடா பசங்களா. ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ நவ்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யர் ஃபோர்ஸ்? 2i + j - k. ஓகே, இப்போ ஆர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர் அப்படின்னா என்ன பசங்களா? ஆர் அப்படிங்கிறது நேச்சுரலா ஆரிஜின்ல இருந்து தான் இப்படி டைரக்ஷன் போகும். நல்லா தெரிஞ்சுக்கோ, நேச்சுரலி ஆரிஜின்ல இருந்து தான் டைரக்ஷன் போயிருக்கும். ஸோ இந்த வெக்டாரை நீங்க அப்படியே எழுதுனீங்கன்னா தப்பாயிரும். ஓகே, ஏன்னா இங்க ஆறுங்கிறது ரிவர்ஸ், இவனோட ரிவர்ஸ் டைரக்ஷன். இந்த வெக்டாரோட ரிவர்ஸ் டைரக்ஷன் தான் ஆர். ஸோ அப்போ -2i + 0j and +k வெக்டார். இதுதான் கரெக்டான ஆர், இல்லைன்னா தப்பாயிரும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ தென் வாட் இஸ் யர் டார்க்? யோர் டார்க் வில் பி ஈக்குவல் டு IJKF. அண்ட் ஸோ யோர் டார்க் ஃபார்முலா, டார்க்கோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா R × F. ஆர்க்கு அப்புறம் F போடணும். ஸோ இட் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா என்னது? டிட்டர்மினன்ட் IJK. ஸோ 2 1 -1 நெக்ஸ்ட் -2 0 and 1. ஓகேங்களா? இவங்களுக்கு we have to find the determinant. So I into 1. ஓகேங்களா? -j into 2. 2 - 2 it becomes 0. And +k into it is +2. So I + 2k. இதுதான் உங்களோட டார்க். சரிடா பசங்களா? திஸ் இஸ் யுவர் டார்க். இதுக்கு மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் அப்படின்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸுக்கு என்ன பண்ணும்? இவங்களோட ஸ்கொயர் அண்ட் இவங்களோட ஸ்கொயர். ஸோ 4 + 1 which is 5 √5. ஓகேங்களா? டைரக்ஷன் கொசைன். டைரக்ஷன் கொசைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு ரைட் இன் குவாடினேட்ஸ். குவாடினேட்ஸ் மாதிரி எழுதணும். இந்த குவாடினேட் டிவைடட் பை திஸ் ஒன். ஸோ 1/√5. நெக்ஸ்ட் 0. நெக்ஸ்ட் 2/√5. அவ்வளோதான். திஸ் இஸ் டன். ஸோ டார்க்குக்கு இவ்வளோதான் ஃபார்முலா. சேடா பசங்களா? யா சன்ஷைன், எங்க தப்பு பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துலயா? சாரிடா பசங்களா, சாரி. FN எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேனா? சாரி. ஆர்னு போட்டு F ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டேனா? யா, ஓகே. ஐ காட் இட். சாரி. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எஸ். ஸோ ஆர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். -2 0 and 1. அண்ட் யா, ஸோ இட் இஸ் 2 1 and -1. எஸ். நவ் யூ ஹாவ் டு கால்குலேட் இட். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் -1. யா, ஸோ -j into 2 2 - 2 it is almost 0. and இது என்ன ஆகும் பசங்களா? எஸ். ஸோ +k into -2. So -i - 2k. So magnitude will be square root of 1 + 4 which is 5. And direction cosine will be -1/√5 0, -2/√5. Okay வாடா பசங்களா? Now it's okay. ஓகே, சாரிடா பசங்களா, நான் இங்கே கரெக்டாக சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ண வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர் தானே இருக்கு. ஸோ ஆரோட வெக்டாரை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ we are moving to the next question தான் பசங்களா. a particle acted upon by a constant forces சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ஆட் போத். அவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் அழகாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
சரியாடா பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு ஆட் இட். ஸோ 8, 6. 8 and 6 ஆட் பண்ணீங்கன்னா 14 அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -8k. சரிங்களா? ஸோ இஃப் வாண்ட் இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கூட காமனாக எடுத்துக்கலாம் பசங்களா. என்ன பண்ணலாம்? 2 கூட காமனாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் 2 காமனாக ஓகே இப்படியே கூட விட்டுக்கோங்க. சரிங்களா? You can do. So 7i plus 2j minus 4k. ஓகேவாடா பசங்களா? எடுத்துக்கலாம். வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? ஸோ டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணும்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணும். ஸோ 5, 4, 1 minus 1, 2, 3. If you subtract it, you will get 4i plus 2j. 1ல 3 போச்சுன்னா minus 2k. ஓகே, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் ஒர்க் டன்? f.d. ஸோ 2 வச்சுக்கோங்க, 2 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? 7 into 4. 7 into 4. நெக்ஸ்ட் என்ன பசங்களா? 2 into 2. 2 into 2. ஓகே, நெக்ஸ்ட் -4 into -2. ஸோ இட் இஸ் +8. ஸோ இட் இஸ் 28. 28 plus 8, 36. 36 plus 4, 40. So it is totally 80 units. Totally எவ்வளோ இருக்க போகுது பசங்களா? Totally 80 units இருக்க போகுது. ஓகே, ஸோ total work done is this formula. அம்பட்டு தான். ஓகே, எஸ் மேம். இது என்ன மேம் பண்ணுறது? இது என்ன பண்ணுறது? The force of the magnitude. நம்மக்கிட்ட magnitude கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் ஆக்டிங் இன் தி டைரக்ஷன். ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்க டைரக்ஷன்ஸ். சரிடா பசங்களா? ஓ திஸ் இஸ் ஆர் டைரக்ஷன். அந்த மேக்னிடியூடுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இவங்க தான் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வெக்டர். ஸோ இதுதான் F1, இதுதான் F2. காட் இட்? ஸோ மொத்த பத்தியும் மொத்தமாக ஆட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் 3i plus 4j plus 5k. ஓகேங்களா? அவங்க கூட இவங்களை ஆட் பண்ணுங்க. 10i plus 6j minus 8k. இஃப் யூ ஆட் இட், இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பசங்களா? Force is equal to magnitude in direction. No da pasangla. It is actually acting in the direction. Yeah. So it is 13i. One sec. யாடா பசங்களா? 1 sec பா. கரெக்டா தான் இருக்கு. சரியா? அது ஸ்ட்ரைட்டா நீங்க ஆட் பண்ணனா போதும்டா பசங்களா. So it is 10j. Okay, and you have to add it both. This is -3k. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யோர் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணும்? இங்கிருந்து இங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணும். ஸோ யோர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6i plus j minus 3k divided by 4i minus 3j minus 2k. So you have to subtract it. So 6ல 2 போச்சுன்னா 2 and it is plus 4j and இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -k. So this is your F and this is your D. Work done என்ன பண்ணும்? யாடா பசங்களா? So work done formula is equal to F dot D. So 13 into 2. 13 into 2. Next 10 into 4. 40. Next -3 plus 1 plus 3. இது 26. 26 இது கூட ஒரு 3 போட்டிங்கன்னா 29. So 29 கூட நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பசங்களா? ஈக்குவல் டு 69 யூனிட்ஸ். ஓகே, தட்ஸ் இட்ரா பசங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் அண்ட் டார்க் கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்க ஆரை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அபவுட் தி பாயிண்ட் வித் தி பொசிஷன் வெக்டார் ஆக்டிங் த்ரூ தி பாயிண்ட். ஆக்டிங் த்ரூ தி பாயிண்ட்னா அபவுட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்டிங் த்ரூ பாயிண்ட்னா இதுதான் எண்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த வெக்டாரை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? Through point minus this one. சரியா?
So you have to subtract it. R க்கு என்ன பண்ணணும் பசங்களா? You have to subtract it. So your force is equal to 3I plus 4J minus 5K, and distance R is equal to 4I plus 2J minus 3K, 2I minus 3J plus 4K. You can subtract it. Subtract பண்ணீங்கன்னா 2I plus 5J and minus 7K. சரிடா பசங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் you have to find determinant. So determinant na IJK. Torque is equal to, first R எழுதிக்கணும், 2 5 minus 7, 2 5 minus 7. Next இவங்களை எழுதணும் 3 4 and minus 5. சரிங்களா? So what happened ரா பசங்களா? I is equal to minus 25 plus 28. So this 3. Okay. Next minus J into minus 10 plus 21. So it is 11. Okay. Plus K into 8 minus 15. 8 minus 15 na minus 7. So 3I plus minus 11J minus 7K. Right ada pasangla? So this is your torque. Indha note torque. So magnitude ku enna பண்ணுவீங்க? Square root of 9 plus 121 plus 49. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 9 plus 49 it is 58. 58 இவங்க கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? So it is 169. 169 na it is 13. சரிங்களா? So direction cosine. Direction cosine na என்ன ஆகும்? 3 divided by 13 minus 11 divided by 13 minus 7 divided by 13. இந்த vector divided by its modulus. அந்த vector divided by its modulus. Okay வாடா பசங்களா? In the sum la varudhu because the magnitude cancel out la. So but if the magnitude is different, யாரு ஜோ the different தான். ஓகேவா? போன சம்ல நீங்க கேக்குற क्वेश्चन புரியுது. சோ போன சம்ல நீங்க சொல்ற மாதிரி வெக்டார் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. சோ ஆக்சுவலி டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னடாப்பா? சோ இது ஒரு வெக்டார்னா இந்த டைரக்ஷன் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூடார வந்திருக்கும். ஓகேங்களா? டி அந்த மேக்னிடியூட் வச்சு ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. இதுதான் வெக்டார். இந்த வெக்டார்ல டிராவல் பண்ண போது இதோட மேக்னிடியூட் 5√2. அவ்வளவுதான். அந்த மேக்னிடியூட் நமக்கு தேவையே இல்லையே. Sorry, it is 179. Sorry da pasangla, I thought it is 169. சரி, okay. So அப்போ root 179 and root 179. Okay. டான்ரா பசங்களா? ஓகே எவ்ரிவன். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் நம்மளோட தீமினல் பேட்ச்ல. சரிங்களா? ஸோ நம்மளோட தீமினல் பேட்ச் 11th and 12th ரெண்டு கிளாஸஸ்க்கும் சேர்த்து ஒருவேளை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ரிஜோ. சரியா? ரெண்டு ஃபோர்ஸுமே வேறு தான். அப்போ ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த சம்முக்கும் மேக்னிடியூடுக்கும் சம்மந்தமே இல்லடாலப்பா. ஸோ அது ஒரு யூனிட் வெக்டாராக கொடுத்தாதான் ப்ராப்ளம். யாரஜோ கொடுத்துருக்கிறது ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அந்த வெக்டாரை நீங்க மேக்னிடியூடால மல்டிபிள் பண்ணா யூ வில் கெட் யுவர் வெக்டார். ஆனா கொடுத்துருக்கிறது எந்த யூனிட் வெக்டாரே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்ளம். ஓகேவாடா பசங்களா? எஸ், நீங்க அதாவது வேதாந்தூர்ல இருக்கிற எந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் இப்போ காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு. புரியுதாடா பசங்களா? எவ்ரி பேட்ச் ஹேஸ் காம்போ ஆஃபர். ஸோ ஒன்லி தீமனல் பேட்ச்னு கிடையாது, வேதாந்தூர்ல இருக்கிற எல்லா கோர்சஸுமே. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க பை பண்ணணும்னாலும் சரி, இல்ல ஜேஇ கோர்சஸ், நீட் கோர்சஸ், எதை வேணா பை பண்ணலாம். இட் இஸ் அ ரைட் டைம். ஏன்னா ஆஃபர்ல பயங்கர கம்மியான ரேட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ 2 இயர்ஸுக்கும் சேர்த்து இட் இஸ் 3,999. அண்ட் ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஒரு வருஷம், அதாவது 11th மட்டும் போடணும் 1500. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் யூ ஆல்சோ இட் இஸ் 1499. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் போது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் தி ரைட் டைம். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, சரியா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணும் நினைக்கிறாங்க, கம்மி டைம்ல சொல்லுங்கன்றப்போ நீங்க அவங்களுக்கு லெட் பண்ணுங்க. ஓகேடா, இப்போ வந்து ரேட் கம்மியாயிருச்சு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதோட முடிஞ்சிருச்சு. செகண்ட் கான்செப்டுக்கு என்ன மேம் வேலைன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். இதில் என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். யாடா பசங்களா? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ? மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா 3 வெக்டார் இருப்பாங்க, 3 வெக்டார் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 வெக்டார்ஸோட மல்டிப்ளிகேஷன் 2 விதமா இருக்கு, 2 விதமான மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் பாக்ஸ் ப்ராடக்ட்.
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பேர் பசங்களா, பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ மொத்தமாக 3 வெக்டார் இருக்கட்டும், மொத்தமாக 3 வெக்டார்ஸ். ஓகே, டோட்டலி வி ஹாவ் 3 வெக்டார்ஸ். இந்த 3 வெக்டார்ஸ்ல யாருக்கு நடுவில் வேணாலும் கிராஸ் இருக்கலாம். இவங்களுக்கு நல்ல கிராஸ், அப்புறம் இவங்க கூட டாட், இப்படி பண்ணாலும் சரி. இல்லை இங்க டாட் இங்க கிராஸ், இப்படி பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன மேம் பண்ணும் அப்படி, இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே பாக்ஸ் ப்ராடக்ட். ஸ்ட்ரெயிட் அவே என்னடா பசங்களா, இதோட ஆன்சர் என்னது, பாக்ஸ் ப்ராடக்ட். அதாவது 2 பேர்த்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு, ஓகேங்களா மேம் ப்ளீஸ் சொல்லுங்க, நீட் வெற்றி பேட்ச் 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ மேம்? ஸோ நீட்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறீங்களாடா பசங்களா? ஸோ நீட்டோட ஸ்லைட்ஸை நான் கொண்டு வரல. ஸோ பிரேக் விடும் போது நான் ஐ வில் லெட் யூ நோ பசங்களா. சரிங்களா? யா பசங்களா, திஸ் இஸ் ஏபிசி. ஸோ ஏ வெக்டா, பி வெக்டா, சி வெக்டா. ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி. பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்னது, 3 பேத்துக்கும் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும். ஸோ டிட்டர்மினன்ட்னு போட்டு 3 பேர்த்தோட வேல்யூஸையும் லைனாக எழுதி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இது இவ்வளோ சிம்பிள். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ள சைக்கிளிக் ஆர்டர், சைக்கிளிக் ஆர்டர் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் ஏ, இந்த மாதிரி சைக்கிளிக் ஆர்டர்ல இருக்குன்னா அவன் எல்லாருமே சேம். ஓகே, ஸோ என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னா, சி ஏ பி சி, ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, இது இருக்கா? இப்ப பாரு, பி சி ஏ, இதுவும் ஒண்ணுதான், தே ஆர் சேம். ஏன்னா இதுலயும் சைக்கிளிக் ஆர்டர் இருக்கு. பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் ஏ, கரெக்டா தானே இருக்கு. ஸோ அப்போ இது சிஏபி, இவங்களுக்கும் இவங்க ஈக்குவல் தான். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி சைக்கிளிக் ஆர்டர் இருக்குன்னா அதோட ஆன்சர் சேம். அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ இதை வச்சு நம்ம 6.2 எக்ஸசைஸை பார்க்கலாம். ஸோ when 3 vectors are co-planar, 3 வெக்டார்ஸும் co-planar அப்படின்னா அந்த 3 பேத்தோட, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். பாக்ஸ் ப்ராடக்ட் 0. சரிங்களா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணும், அழகா டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதணும். ஓகேங்களா? ஆடியோ இஸ் நாட் கம்மிங் ஆன். எல்லாத்துக்கும் கேக்குதாடா பசங்களா என் வாய்ஸ்? யா மக்களே, எல்லாத்துக்குமே என் வாய்ஸ் கேக்குதா? யா. ஸோ சாப்டர் 5ஓட 1 ஷாட் எப்போ இருக்கும்னு கேட்குறீங்களா? ஸோ சாப்டர் 5ஓட 1 ஷாட் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் வந்து லான்ச் பண்றேன் பசங்களா. சரிங்களா? கிளியர் ரைட்? ஸோ ஜான்சன் உனக்கு மட்டும் தான்டாப்பா கேட்கல. ஓகே, எஸ், ஓகேடா. சரிடா பசங்களா, இப்போ லைனா எழுதலாமா? இவனை நம்ம ஏ வெக்டார்னு வச்சுக்கோ, இவங்கள பி வெக்டார் அண்ட் இவங்கள சி வெக்டார். ஸோ லைனா நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வாட் இஸ் இட்? 2 - 1 3, 3 2 1 1 m 4. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இவங்களை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடணுமா இல்லை ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணுமா? கொஸ்டின் இஸ் வெரி கிளியர். ஏன்னா அவன் கோப்ளானார்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் கிவன். சரிங்களா? அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் இட், விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும்ல. ஸோ 2 × 2 4s are 8, 8 minus m. சரிங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1. So 3 minus 4 12, 12 minus 1 and plus 3 into, so yeah, plus 3 into, what is happening பசங்களா? 3m minus 2 equal to 0. சரிங்களா? எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம் அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 16m minus 2m. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன? 16m கிடையாது, ஜஸ்ட் 16. 11 plus 11 plus 9m, ஓகேங்களா? அண்ட் minus 6 equal to 0. சரிடா பசங்களா? ஸோ இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 7m கிடைக்கும். இவங்களையும் ஆட் பண்ணி இவங்களே பண்ணீங்கன்னா you will get plus 21. ஸோ 7m is equal to minus 21, m is equal to minus 3. சரிங்களா? ஸோ m value is minus 3. Got it பசங்களா? எஸ். இதுல என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல, ஏபிசி ஆர் கோப்ளானார். ஸோ கோப்ளானார் அப்படின்னா என்னடா அர்த்தம்? யாரா பசங்களா? கோப்ளானார் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் 0 மேம், வேற எதுவும் இல்ல, ரைட்? பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0, கரெக்டா? இது கிவன்ல கொடுத்துட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்லணும்? இவங்கள பாக்ஸ் ப்ராடக்டா போட போறோம். சரி, ஓகே பசங்களா, நான் உனக்கு ஒரு, நீங்க இந்த கிராமர்ஸ் ரூல்லாம் எழுதுனீங்கல்ல, x plus 4y plus 5z, 2x plus 6y plus 7z, சரியா? minus x plus y minus z, இப்படி இருக்கு. இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? டிட்டர்மினன்ட்ல எப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம்? ஸோ இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் 1 4 5 2 6 7
-1 1 -1ன்னு போட்டு XYZ கரெக்டான பசங்களா? ஸோ XYZன்னு காலம் மேட்ரிக்ஸ்ல எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ். அதே மாதிரி இவனை எழுதலாம், அதே மாதிரி எழுதலாம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ A plus B, B plus C and C plus A இப்படி இருக்காடா பசங்களா? ஸோ இவங்களை நம்ம எப்படி எழுதலாம்? கோஃபிஷியன்ட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் A 1 1 0, இங்க பாரு 0 1 1, இது என்னது 1 0 1 கரெக்டுங்களா? இன்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC. அவ்வளவுதான். ஓகே, கோஃபிஷியன்ட் எழுதிட்டு ஜஸ்ட் வேரியபிள தனியா எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே பசங்களா, இதோட வேல்யூ என்னது? வாட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC ஓட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம்? 0ன்னு பார்த்தோம்ல. அப்ப 0 into anything, 0 into anything it becomes 0. ஸோ இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0ன்னு வந்திருக்கு. அப்ப இவங்க 3 பேரும் யாரு? தே ஆர் கோப்ளானார். தட்ஸ் இட், சிம்பிள் அண்ட் ஈஸி. சரியா? அப்ப அவன் கோப்ளானாரா தான் இருக்க முடியும். ரைட்டா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பசங்களா. ஓகேவா? ஸோ எவ்ரி திங் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகேவா? ஓகே. ஹவு மேம் 0? ஏன்னா இது கோப்ளானார். கோப்ளானார்னு கொடுத்தா இட் இஸ் 0. ஓகேவாடா பசங்களா? இந்த வேர்டுக்காகவே 0 போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ 0. 0 into anything it is 0. இது 0, இது வேற ஏதாவது நம்பரா கூட இருக்கட்டும். anything into 0 it is 0. ஓகே, எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்படி ஒரு வேரியபிள்ஸ் இருக்கு. இப்படி ஒரு வேரியபிள்ஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? டிட்டர்மினன்ட் எழுதிட்டு அந்த வேரியபிளை பக்கத்துல போட்டுக்கலாம். XYZங்கிற வேரியபிளை பக்கத்துல போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? யாரா பசங்களா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ அந்த 3 ஈக்குவேஷனையும் நான் தனித்தனியா எழுதுறேன். ஸோ இது ஏவோட காலம், இது பியோட காலம், இது சியோட காலம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏவோட வேல்யூ, ஏவோட கோஃபிஷியன்ட் என்னது? 1. பியோட கோஃபிஷியன்ட் 1, சிக்கு கோஃபிஷியன்ட்டே இல்லை, அதனால 0. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏ கோஃபிஷியன்ட் 0, பி கோஃபிஷியன்ட் 1, சியோட கோஃபிஷியன்ட் 1. சரியா? அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல ஏவோட கோஃபிஷியன்ட் 1, பியோட கோஃபிஷியன்ட் 0, சியோட கோஃபிஷியன்ட் 1. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஈக்குவேஷனா எழுதுறோம். நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாரா பசங்களா? இப்போ புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எழுதலாம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. டன்? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம். ஸோ முகமது, நீங்க இந்த கொஸ்டினை பின் பண்ணி எனக்கு கிளாஸ்ல கேக்குறீங்களா? புக்ல வேற மெத்தட் இருந்தாலும் ஆன்சர் ஒண்ணுதான் ரம்யா. சரியா? புக்ல அவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸ்பான்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, வி கேன் ப்ரூவ் பை திஸ். ஏன்னா இதே ப்ராப்பர்ட்டி புக்லயுமே இருக்கு. புக்ல 6.2 எக்ஸசைஸ்ல லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஈவன் அடுத்த எக்ஸாம்பிள் இதே மாதிரி புக்ல போட்டிருப்பாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் அவங்க புக்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 6.18 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா they use this method. ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணிருப்பாங்க புக்ல. நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். சரியா? எஸ். 6.2 எக்ஸசைஸ்ல இந்த சம். வாட் இஸ் வால்யூம் ஆஃப் parallelepiped? வால்யூம் ஆஃப் parallelepiped கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட். அவங்களோட ஃபார்முலா என்னடா பசங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட். இந்த மாதிரி எழுதா மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா இட் இஸ் புக்ல கொடுத்துருக்க விஷயம். ஸோ புக்ல இருக்கிற எந்த விஷயத்துக்கு அவங்க மார்க் டிக்னேட் பண்ண முடியாது. சரிடா பசங்களா? வெரி குட். ஸோ இது 0 கிடையாது, 0 கிடையாது. பாக்ஸ் ப்ராடக்டோட ஆன்சர் தான் வால்யூம். அது 0வா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிடா பசங்களா? இங்க அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 19 கொடுத்துட்டாங்க. இதோட பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 19 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் 7 lambda minus 3. சரிங்களா? and 1 2 minus 1 minus 3 7 5 equal to 90. பொறுமை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ 7 into 2 5s are 10, 10 plus 7 17 minus lambda into 1 5s are 5, 5 minus 3 which is 2. கோப்ளானர் மட்டும்தான் 0. எஸ் டா பசங்களா? ஸோ minus 3 into 1 7s are 7, 7 plus 6, 7 plus 6 it is 13 equal to 90. சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 7 into 17. 7 into 7 9. Okay, into 4, so 11. 119 minus 2 lambda. Okay, and இது 3 into 13. 3 into 13 it is minus 39 equal to 90. சரிடா பசங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் இங்கே வந்துடும்.
இப்போ 119 minus 39 minus 90 equal to 2 lambda. சரிங்களா? என்ன பண்ணும் பசங்களா? 119ல இருந்து 39 போச்சு. 9 போச்சுன்னா 10. 110ல இருந்து 30 போச்சுன்னா 70. 80. 80ல இருந்து இது போச்சு அப்படின்னா minus 10 is equal to 2 lambda. So lambda is equal to minus 5. Okay வாடா பசங்களா? So lambda value is minus 5. That's it. Yeah. So பொறுமையா பண்ணுங்க, ஆன்சர் நிச்சயமா கிடைக்கும்டா பசங்க. ஓகேவா? எஸ். வாட் அபவுட் திஸ் சம்? ஸோ கோப்ளானர், இந்த கோப்ளானர் கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, ஐ ஜே கே. கரெக்ட். நெக்ஸ்ட் பி வெக்டார். பி வெக்டார் ஐ மட்டும் தான், ஜஸ்ட் ஐ மட்டும் தான். ஓகே. சி வெக்டார், C1 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1ன்னு, ஸோ 1i. நெக்ஸ்ட் C2 ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 2j. நெக்ஸ்ட் C3 நம்மளுக்கு தெரியாது. சரி பசங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசி ஆர் கோப்ளானர். ஸோ கோப்ளானர் அப்படின்னா அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0. சரிடா பசங்களா? ஸோ 1 1 1 1 0 0 1 2 C3 equal to 0. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணு, வேலை முடிஞ்சிடும். இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா யோர் டியூட்டி இஸ் டன். ஸோ இதோட சைன் வந்து மைனஸ். சரிங்களா? அப்போ -1 into C3 minus 2. C3 minus 2 is equal to 0. So இது அங்க போயிரும். So it becomes 0. இப்போ C3 minus 2 is equal to 0. C3 is equal to 2. Minus 2 இல்ல, 2 தான் வரும். யாடா பசங்களா? It is 2. 2 தான் வரும். ஆன்சர் -2 இல்லடாப்பா. ஆன்சர் -2 என்ன? தான் பசங்களா. ஓகே, ஒன்லி 2. C3க்கு கேப் வராது, C3க்கு கேப் வராது. சரியா? C3க்குலாம் கேப் வராது. C3ங்கிறது ஜஸ்ட் நம்பர், அப்போ அதுக்கு கேப் போடக்கூடாது. ஓகேங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஸோ இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க 3 பேரும் நான் ஜீரோ வெக்டார்ஸ், அப்போ அவங்க ஜீரோ வெக்டார் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் a யூனிட் வெக்டார். சிங்கிறது யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? அவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1. ஓகே. அண்ட் perpendicular to C is perpendicular to A and C is perpendicular to C. Sorry, B. Okay. Okay, பசங்களா, C அந்த வெக்டார்ங்கிறது ஜஸ்ட் a லைன். கரெக்டா? Cங்கிற வெக்டார் இப்படி இருக்கு, அப்ப Aங்கிற வெக்டார் இப்படி இருக்கணும். Aங்கிற வெக்டார் இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டு பேத்துக்கும் பெர்பெண்டிகுலர்னா அப்ப A வெக்டார் எப்படி, B வெக்டார் இப்படி, அப்ப C வெக்டார் இப்படி இருக்கும். கரெக்டா பசங்களா? நெகட்டிவ் ஐக்காப்பா இல்லடா பசங்களா, மேபி புது புக்ல மாறி இருக்கலாம் ரிஜோ. சரியா? நான் பழைய புக்கோட பிடிஎஃப் தான் வச்சிருக்கேன். பழைய புக்கோட பிடிஎஃப்ல இட் இஸ் +i. ஓகே. அது ஓ இது சொல்றீங்களா? டே இது மைனஸ்லாம் கிடையாது. திஸ் இஸ் 1. இது 1 தான். இதோட சைன் நெகட்டிவ். இதோட சைன் நெகட்டிவ்ல. ஓ இந்த நெகட்டிவால கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த -1 இந்த சைடு போச்சுன்னா 0 ஆயிருமா? கம்ப்ளீட்லி 0. ஸோ C3 - 2 is equal to 0. இப்போ C3 is equal to 2. ஓகே. எஸ்டா பசங்க. சோ அப்ப Cங்கிறது என்னது? அப்ப C பாத்தீங்கன்னா A cross B க்கு பெர்பெண்டிகுலர். சரி, A cross B க்கு parallel. A cross B க்கு parallel. Got it பசங்களா? A cross B க்கு parallel. That's it. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, இத வச்சு போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ் ப்ராடக்ட். என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸ் ப்ராடக்ட். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட். சரி, பாக்ஸ் ப்ராடக்ட்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பாக்ஸ் ப்ராடக்ட்னா யாராவது ஒருத்தருக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஆன்சரை டாட் ப்ராடக்ட் கூட பண்ணும். அவ்வளவுதானே? இப்போ யாருக்கு கிராஸ் அப்ளை பண்ணலாம்? நம்ம A cross B வேணும் நம்மளுக்கு. அப்போ நான் இவங்களை இப்படி எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ் பசங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் ரைட் லைக் திஸ். ஏன்னா நான் சொல்லேன், ஒரு கிராஸ் ஒரு டாட் வரதுனால இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்னு எழுதுறோம். ஸோ நம்ம எழுத்த மாதிரி எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ ரெண்டு வெக்டார்ஸ் A dot B. A dot B யோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? A dot B யோட ஃபார்முலா ரிவிஷன் என்ன பண்ணுவாங்களே? mod A cross B. mod A cross B mod C
and cos of angle between them. சரிங்களா? angle between A cross B க்கும் C க்கும் என்ன angle? A cross B க்கும் C க்கும் என்ன angle? C is parallel to A cross B. ரெண்டு parallel linesக்கு நடுவுல இருக்கிற angle என்னது? 0 degree. ரெண்டு parallel linesக்கு நடுவுல angle இல்ல 0. சரியா? அப்ப angle என்னடா பசங்களா? cos 0 degree. Got it? Yes, இதோட value 1. mod value 1. இதோட value 1. So just இது மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஃபார்முலா அகைன் அப்ளை பண்ணலாம்ல, இதுக்கு அகைன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்ல. சோ இது mod A mod B sin of angle between them. இவங்க ரெண்டு பேத்துக்கும் angle என்னன்னு சொல்லிருக்காங்க? π/6. so π/6. so π/6 னா 1/2. so 1/2 mod A mod B. ரைட்டடா பசங்களா? சோ அப்ப இதுக்கு ஸ்கொயர் போடுறீங்க. அப்ப இவங்களோட ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல்? 1/4 mod A square mod B square. அவ்வளவுதான். சரிடா பசங்களா? எஸ். sin π/6 is 1/2. That's it. Very good ரா பசங்களா. So clap among yourself. நீ உனக்கு clap பண்ணிக்கோ. You done the sum best. சரியா? ஓகே. இப்போ செகண்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ வெக்டார்ஸோட மூணாவது மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணோமா, இது வேற மாதிரி மல்டிப்ளிகேஷன். இதுல எப்படின்னா 3 வெக்டார் இருக்கு, 3 வெக்டாருக்குமே கிராஸ் தான் இருக்கும். 3 வெக்டாருக்கு நடுவுலயும் கிராஸ் தான் இருக்கு, டாட்டே வராது. ஃபுல்லி கிராஸ் ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். அப்ப இதோட ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி மேம், இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட். எப்படின்னா, இப்போ யாருக்கு பிராக்கெட் இருக்கு? எந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு பிராக்கெட் இருக்கு? பி அண்ட் சிக்கு தானே இருக்கு. ஸோ இதோட ஆன்சருங்கிறது ஒன்றும் கிடையாது, பி வெக்டார்ல இருந்து சி வெக்டாரை சப்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான். வாட் இஸ் இட்? பி வெக்டார்ல இருந்து சி வெக்டாரை சப்ராக்ட் பண்றோம். ஆனா பிக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்க போறான், பிக்கு முன்னாடி ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். ஓகே, அண்ட் அப்ப இதுக்கு மீதி இருக்கிற ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். சரிடா பசங்களா? யாருக்கு பிராக்கெட் இருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த சப்ராக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாவே பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி டாட் ப்ராடக்ட் பண்ணி அதோட நம்பரால மல்டிபிள் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணும். தட்ஸ் இட். சரிங்களா? சோ இப்போ A cross B இப்படி பிராக்கெட் இருந்துச்சுன்னா, ஓகே மேம், இந்த மாதிரி பிராக்கெட் இருந்தா, இந்த மாதிரி பிராக்கெட் இருந்தாலும் சப்ராக்ஷன் தான். ஆனா அந்த சப்ராக்ஷன்ல கொஞ்சம் சேஞ்ச். என்னன்னு கேட்டீங்கன்னா, பில இருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணிடணும், பில இருந்து தான் ஏவை சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? A dot C அண்ட் இவங்களோட கோஎஃபிஷியன்ட் B dot C. ஓகேவாடா பசங்களா? ஓகே, நான் அகைன் சொல்றேன், யாருக்கு பிராக்கெட் போட்டிருக்கோமோ அவங்களோட சப்ராக்ஷன் என்ன பசங்களா? யாருக்கு நீங்க பிராக்கெட்ஸ் போட்டிருக்கீங்களோ அவங்களோட சப்ராக்ஷன். ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே சப்ராக்ஷன் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் வருவான். பிக்குன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் எழுதணும். அவங்களோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா A dot C. பி இல்லாத ரெண்டு பேர்த்தோட கோஎஃபிஷியன்ட், இங்க சி இல்லாத ரெண்டு பேர்த்தோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதே மாதிரிதான் இங்க பி இல்லாம யார் இருக்கா? A and C இருக்கா, அவங்களோட டாட் ப்ராடக்ட். இங்க A இல்லாம ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க B and C யோட டாட் ப்ராடக்ட். புரிஞ்சுதா எவ்ரிவன்? யாரு இல்லையோ அவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். ஓகே, சோ ஜஸ்ட் சப்ராக்ஷன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா முடிஞ்சிருச்சு. நோ மேம், A minus B பண்ணணும் இல்ல, நோ, இட் இஸ் நாட் காமிட்டேட்டிவ். சரியா? சப்ராக்ஷன் இஸ் நாட் காமிட்டேட்டிவ். யாரேஜோ? சோ 2 minus 3யும் 3 minus 2 ஒன்னு கிடையாது. ஓகே, சோ நாம அதை யூஸ் பண்ண முடியாது. சரிடா பசங்களா? ஓகே, வாட் யூ சே? we have to இந்த பிராக்கெட்டுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க தான் செகண்ட். சரிடா பசங்களா? ஓகே, சோ இத ப்ரூஃப் பண்ணலாமா? ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இவங்களவே எடுத்துப்போம். சரிடா பசங்களா? இவங்களவே எடுத்துக்கலாம். ஸோ ABC இன்டு ABC, ரைட்டா? ABC இன்டு ABC. இல்ல லெஃப்ட் சைடே எடுத்துப்போம். we can take left side. okay, take out the left hand side. so box product A cross B comma C cross B cross C comma C cross A. சரி, எப்படி ப்ரூஃப் பண்ண பசங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்னது? ஒருத்தருக்கு டாட் இருக்கும், மத்த ரெண்டு பேத்துக்கு கிராஸ் இருக்கும். ஆமா ரைட்? மத்த ரெண்டு பேத்துக்கு கிராஸ் இருக்கும். சரியா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இவங்கள பண்ண போறோம். சரி, ஓகே, நாம பார்த்த வரைக்கும் 3 வெக்டார் தான் இருக்கணும். நாம பார்த்த வரைக்கும் என்ன இருக்கணும்? 3 வெக்டார்ஸ் தான் இருக்கணும். சரி, என்ன பண்ணலாம்? அப்போ இவன் ஃபுல்லா ஒரே ஆள். நான் சர்க்கிள் பண்றேன்ல, இது
பி கிராஸ் சின்னு தனித்தனியா பார்க்காம ஒரே ஆளா பார்க்க போறோம் சரியா. சோ இது ஒரு ஆள் கிராஸ் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. காட் இட். சோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா ஞானா பசங்களா. சோ இந்த எக்ஸ்பான்ஷனை அழகா சொல்ற பாரு. வாட் இஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன். சோ இந்த எக்ஸ்பான்ஷன்ல என்ன வரப்போகுது, இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். கரெக்டா. சி அண்ட் சில இருந்து ஏவை சப்ராக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதானே. சரி ஓகே. சோ அப்ப அவங்களுக்கு முன்னாடி என்ன எழுதணும், முன்னாடிங்கிறது ஏ பி கிராஸ் சி இந்த வெக்டார் டாட் இவன். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த வெக்டார் டாட் சி வெக்டார். சரியா. தட்ஸ் இட் பசங்களா. ஓகே. ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் மற்ற ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் அவ்வளவுதான். சரிங்களா. இது என்னது, இது என்னது, இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட். ஏன்னா அதுல ஒரு கிராஸ் இருக்கு, அதுல ஒரு டாட் இருக்கு. ஒரு கிராஸ் ஒரு டாட்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட். சோ ஏ கிராஸ் பி box product BCA into C minus இந்த box product 0 ஆயிரும். இந்த box product 0 ஆயிரும். ஏன்னு சொல்லுங்களேன். why பசங்களா, இது டிட்டர்மினன்ட். பாக்ஸ் ப்ராடக்ட்ங்கிறது ஜஸ்ட் பட் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்ல ரெண்டு ரோ ஒரே மாதிரி இருந்தா அதோட வேல்யூ 0. ரெண்டு ரோஸ் ஐடென்டிட்டிக்கலா இருந்தா அதோட வேல்யூ 0. அப்ப இங்க சி இங்கேயும் சின்னு இருக்கு. ஸோ இது ஐடென்டிக்கல் ரோஸ் ஆயிரும், அதோட வேல்யூ 0வா மாறிடும். ஸோ அப்போ அவங்கள எழுத வேண்டாம் சரியா. ஜஸ்ட் இவங்க. இப்போ இது ஒரு நம்பர். பாக்ஸ் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு நம்பர், முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஏபிசின்னு அவங்கள எழுதிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் அது போக யார் யார் இருக்கா, அது போக வெளியே ஏ கிராஸ் பி இருக்கு, உள்ள ஒரு டாட் சி இருக்கு. இது என்னது, அது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட். So this is equal to ABC the whole square. அவ்வளவுதான்டா பசங்களா. சரியா. You got it. So the formula நல்லா அப்சர்வ், நீ ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஃபார்முலால கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. then it is proved. okay yes. so குட்ரா பசங்களா. சரி இது வெரிஃபை சம் தான். ஸோ வெரிஃபை சம் நீங்க பண்ணிக்கிறீங்களா. ஸோ ஐ எம் டூயிங் ஓகே. இது வெரிஃபை தான்டா பண்ணும். ஸோ ஒரே ஒரு சம் நான் பண்றேன், தென் யூ கேன் யூஸ் தி செகண்ட் சம். எஸ் ஒன் மோர் டைம். ஓகே. ஸோ பசங்களா, ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஓகேங்களா. பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு டாட் மற்ற ரெண்டு பேத்துக்கும் கிராஸ். சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட கிராஸ். சி இதோட ஃபார்முலா என்னது, இவன்ல இருந்து இவனை சப்ராக்ட் பண்ணும். பி மைனஸ் சி. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். சி மைனஸ் ஏ. ஓகே. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோஃபிஷியன்ட் என்னவா இருக்குன்னா மீதி ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். ஸோ அப்போ இவன் டாட் ஏ அண்ட் இவன் டாட் சி. டாட் டாட் வந்துச்சுனாலே பாக்ஸ் ப்ராடக்ட் வந்துடும். ஒரு கிராஸ் ஒரு டாட்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட். சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு. ஓகேவாடா பசங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி கொண்டு வரணும். வாட் இஸ் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி யோட ஆன்சர் என்ன பசங்களா, IJK. ஓகே. வாட் இஸ் ஏ. ஏ வந்து 1 minus 1 0, பி வந்து 1 minus 1 minus 4. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா I into 4. நெக்ஸ்ட் மைனஸ் J into minus 4. ஓகே. plus K into minus 1 plus 1 0. சரிடா பசங்களா. ஸோ 4I plus 4J. ரைட்டா. ஓகே. வாட் இஸ் சி கிராஸ் டி. சி கிராஸ் டி யோட பாக்ஸ் ப்ராடக்ட். சி கிராஸ் டிக்கு என்ன வரும் பசங்களா, சி கிராஸ் டினா IJK 0 3 minus 1 2 5 and 1. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. I எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3 plus 5 8. ஓகே. மைனஸ் J into 2. ஓகே. நெக்ஸ்ட் K into minus 6. ஓகேடா பசங்களா. இப்போ இவனுங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம், அகைன் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஆன்சரோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா IJK. அந்த ரெண்டு ஃபைனல் ஆன்சருக்கு திருப்பி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஹோம்ஒர்க் போடணுமா, இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முகமது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஹோம்ஒர்க் பத்தி பேசலாம் சரியா. 6.4க்கு மேல கடகடன்னு போயிடும் சரியா. அந்த 6.3 வரைக்கும் தான் செல்ல. 6.4 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஸோ 4 0. நெக்ஸ்ட் என்ன ஆகும்டா பசங்களா, 8 minus 2 and minus 6. So now you have to find the determinant value for this. இவங்களோட determinant value என்ன வரும் பசங்களா. So J into 24 minus 24 and minus J into minus
24. Okay. Plus k into minus 8 minus 32. So it is minus 40. So minus 24i minus plus 24j minus 40k. ரைட்டடா பசங்க இது உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை செக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏபிடி இன்டூ சி வெக்டார் மைனஸ் ஏபிசி இன்டூ டி வெக்டார். வாட் அபவுட் யுவர் ரைட் ஹேண்ட் சைட்? ரைட் ஹேண்ட் சைடில் ஏபிடி. ஓகே, யா நான் ஒன் சம் போடுறேன், அதுக்கப்புறம் செகண்ட் சம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ பசங்களா இந்த ஸ்லைடை பார்த்து எனக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறீங்களா? ஓகே, ஏன்னா மாற்றி மாற்றி வர்றது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ 1 minus 1 0. எஸ், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பியா 1 minus 1 4. யாரா பசங்க நெக்ஸ்ட் டி போடணும். டிங்கிறது 2 5 and 4. ஸோ 1 into minus 4 minus 20. ஸோ minus 24. நெக்ஸ்ட் plus 1 into 5 plus 10. 5 plus 2. 5 plus 2 7. ஸோ என்னது? minus 24 plus 7. 24ல 7 போச்சுன்னா இங்க 4, இங்க ஒரு 3. ஸோ minus 17. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? இவங்களோட கிராஸ் ப்ராடக்ட், இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட். நோவா? தப்பா? b is equal to 1 minus 1 and 4. ஐயோ, கரெக்டாக தானே போட்டிருக்கோம். minus 4ஆ? சரி சரி சரி, ஓகே ஓகே. ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்? minus 4 plus 20. So it is 16 plus 1 into 5. 5 plus 2. 5 plus 2 7. So it is இங்க ஒரு நாள் 23. சரிட்டா? யாரா பசங்களா? it is 23. எஸ், கரெக்ட் தானே? 23 தானடா பசங்களா? எஸ் ஆர் நோ? 4 plus 8. டி ராங்கா? டியை தப்பா எழுதிட்டேனா? சாரி. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் பார்த்து பார்த்து எழுதுறேன்றப்போ சம்டைம்ஸ் இட் பிகம் மிஸ்டேக் பசங்களா. 1 into minus 1 plus 20. minus 1 plus 20. It is 21. 19 plus 1 into minus 7. So it is 12. Okay, it is 12. Correctingla? Yeah. So what is ABC? ABC. 1 minus 1 0. 1 minus 1 0. 1 minus 1 minus 4. minus 1 minus 4. And what about C? C oda value another? C oda value 0 3 minus 1. 28. Sorry. Yeah, it is 28. Sorry-டா பசங்களா, I really felt sorry for you, Akshay. சரிடா பசங்க, I'm really sorry for that. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு யாழ் சார் ஒரு யாழ் சார் ஒரு டெலகிராம் குரூப் அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் வேணால் உங்களுக்கு என்ன எக்ஸாம், ஸோ தட் நான் அதோட பிடிஎஃப், அதாவது எக்ஸ்டர்ன்ஸ் ஏதாவது பிடிஎஃப் இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். சரிடா பசங்களா? யா அக்ஷய், இஃப் ஹாவ் எனி எக்ஸாம் ப்ளீஸ் சே மீ. ஸோ அதோட பிடிஎஃப் ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்கிறேன் டெலிகிராம் குரூப்பில். யாரா பசங்களா? ஓகே, ஃபார் மேக்ஸ் ஐ கேன் ஆல்சோ ஷேர் மை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வித் யூ. சரிங்களா? ஸோ ஓகே, ஏபிசி, வாட் இஸ் ஏபிசி? சி 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 வந்து 4 0 3 and minus 1. So 1 into 1 plus 12, it is 13. So plus 1 into minus 1. So it is minus 1. So this is also 12. Right, ada pasangla? Idoda value 12 dane. ஓகே, இது என்ன பண்ணும்? ரைட் ஹேண்ட் சைடை வந்து 28 வந்துட்டு நாம சி கூட மல்டிபிள் பண்ணோம். ஸோ 28 சி கூட மல்டிபிள் பண்ணா வாட் வில் ஹேப்பன்?
28 into 3 minus k, and you have to multiply this with 12. பெரிய ப்ராசஸ் தான். இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் அட்டென்ட் பண்ணா ஆன்சர் கரெக்டா வந்துரும். ஆனா என்னது பொறுமையா எழுதணும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. யாரா பசங்களா யாராவது கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி சொல்றீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ வில் டு இட். Right hand side equal to 28 into 3j minus k. Okay, minus 12 into d vector. What is your d vector? 2, 5 and 1. 2, 5 and 1 தானே? Is it 1? யா பசங்களா, ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் போட்டுக்கிறீங்களா? இதுலலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரியா? இந்த சின்ன பிள்ளை வேலைலாம் எனக்கு வந்துட்டு இது வந்து நான் ஏதோ எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே யாரா பசங்களா, ஸோ தட்ஸ் இட். ஸோ அவங்களோட ஆன்சரும் இவங்களோட ஆன்சரும் சேம், அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். ஸோ வி கேன் மூவ் ஃபார்வர்ட்ரா பசங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூ கேன் டூ இட். அண்ட் வாட் அபவுட் திஸ்? ஓகே, இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரி, ஓகே. எப்படி போடலாம் யாரா பசங்களா? இது ஒரு வேலை எதுவுமே ப்ரூஃப் பண்ணலன்னு வச்சுக்க. ஒரு இதை 0ன்னு ப்ரூஃப் பண்ணும். ஓகே, இது வந்து 3.3 இல்லைன்னே நினச்சிக்குவேன். இது 3.3 இல்லைன்னே நினச்சிக்கோங்களேன். எப்படி வேணா ப்ரூஃப் பண்ணலாம். சரியா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பை யூசிங் ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல, அந்த மெத்தட்லேயே பண்ணலாம். ஸோ 1 -1 0 0 1 and -1 and -1 0 and 1 box product A B C. சரிங்களா? so what about this determinant value என்ன வரும் பசங்களா? so 1 into 1 -1 into -1 plus 0. no answer வரல. no, we can't get answer. 1 1, it is -1. no, we can't get answer. சரி, ஓகே. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபட்டாஃபட் we will expand it. சரிங்களா? ஸோ a minus b, b minus c, c minus a. ஓகேவாடா பசங்களா? ஸோ இது என்ன ஆகும்? வாட் இஸ் இட்ஸ் கோயிங் டு பி? ஸோ இதை என்ன பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு டாட், ஒருத்தருக்கு டாட், மற்ற 2 பேர்த்துக்கும் கிராஸ் இருக்க போகுது. மற்ற 2 பேர்த்துக்கும் கிராஸ் இருக்க போகுது. ஆமா ரைட்ரா பசங்களா? சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இவங்களை மட்டும் மல்டிபிள் பண்ண போறோம். உள்ள இருக்கிறவங்கள மல்டிபிள் பண்ண போறீங்க. எப்படிலாம் மல்டிபிள் பண்ண போறீங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும். சரியா? ஸோ பி கிராஸ் சி, பி கிராஸ் சி. ஓகே, இங்க டாட் இருக்கு. நெக்ஸ்ட் சி கிராஸ் சி, சி கிராஸ் சி பிகம் 0. சிக்கும் சிக்கும் கிராஸ் எடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். சரியா? நெக்ஸ்ட் பி கிராஸ் மைனஸ் பி கிராஸ் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சி கிராஸ் ஏ. அவ்வளவுதான். ஓகே, இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ ஏவை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட், அப்போ ஏ டாட் பி கிராஸ் சி, இது ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏவை கொண்டு போய் இவங்க கூட பண்ணணும். ஸோ மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் சி ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் ஏ டாட் சி கிராஸ் ஏ. ஏ முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பியை கொண்டு போய் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். மைனஸ் பி டாட் பி கிராஸ் சி, நெக்ஸ்ட் பிளஸ் b dot b cross a, next minus b dot c cross a. புரியுதா பசங்களா இந்த எக்ஸ்பான்ஷன்? எவ்ரிவன்? ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா புட் எஸ். யா, இந்த எக்ஸ்பான்ஷன் புரிஞ்சிருச்சா? வாட் வி டிட், ஸோ கேன் மல்டிப்ளேட் ஜஸ்ட் லைக் அ மல்டிப்ளிகேஷன். எக்ஸ் மைனஸ் ஏ எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? 6.17 தாண்டி வந்துட்டோமா? லாஸ்ட்ல சொல்ற முகமது. ஓகேவா? திருப்பி உங்களுக்கு ரிவைஸ் தானே பண்ணும். எஸ். ஓகே, இதுல ஆக்சுவலி வாட் வில் ஹேப்பன்,
இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் யாரா பசங்க, இதுல ஒரே மாதிரி இருக்கவங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் மெத்தட் கரெக்ட், அதான் ஜீரோ வரலையடாப்பா, அதுல ஜீரோ ஆன்சர் வரல, ஜீரோ ஆன்சர் ப்ரூவ் பண்ணல, நோ ப்ராப்ளம். ஸோ இதுல யாரெல்லாம் ஜீரோ ஆவாங்கன்னா அண்டர்லைன் பண்றவங்களா ஜீரோ. சரிங்களா, புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை ப்ரூ, லைக் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு ஓகே, இங்க வந்து சம் பிளஸ் சாரி மல்டிப்ளை எக்ஸ் மைனஸ் பி இருக்கு. என்ன பண்ணுவீங்க, எக்ஸை எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் எக்ஸை மைனஸ் எக்ஸ் இன்டூ பி, நெக்ஸ்ட் இவங்கள பண்ணுவோம், நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதே தான் இங்கேயும் பண்றோம், அதே தான் இங்கேயும் பண்றோம், வேற எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே சரி ஓகே, இதுல பாருங்க இதோட வேல்யூ ஜீரோ ஆயிரும். ஸோ நான் ஹைலைட் பண்றவங்க எல்லாரும் ஜீரோ ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஜீரோ தான் வந்துச்சா, சரி ஓகே ஜீரோ வந்துச்சுன்னா அந்த மெத்தட்லயே போட்டுக்கோங்க. சரிடா பசங்களா, இதோட வேல்யூ ஜீரோ, இதோட வேல்யூ ஜீரோ, ஏன்னா ரெண்டு பேர்ல ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ரோஸ்னா இது பிகம் ஜீரோ. சரியா, ஐடென்டிக்கல் ரோஸ் பிகம் ஜீரோ. ஓகே, அண்ட் திஸ் ரோ இதுவும் ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம கிட்ட என்ன இருக்கு, ட்ரை பண்ணவா? சரி, நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களாடா பசங்களா, வெல் குட் ஃபார் மீ. ஃபைனலி நம்ம கிட்ட இவங்க தான் இருக்காங்க. ஸோ திஸ் பிகம் ஜீரோ. அதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான், நான் ஈஸி இல்லைன்னு சொல்ல, ஆனால் இது எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நேரம் எழுதுற மாதிரி இருக்கு, அதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிரும்ல. நோ பிரியா, ஆக்சுவலி நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் ஐ காட் இட், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, யாரா பசங்களா இந்த வெரிஃபை சம்லாம் நீ பார்த்துக்கோ. ஓகே, find the value of this one, you have to find the value. இதை வேணா நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். இது என்னது, நம்ம கிட்ட ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. சரியா பசங்களா, சேம் வெக்டர் வந்தா கேன்சல் ஆயிரும். and a cross b cross c is equal to la plus okay, a cross b cross c ஓட ஆன்சர் என்ன படாஃபட் சொல்லணும். சரியா, what is a cross b cross c ஓட ஆன்சர்? ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா? a cross b cross c ஓட ஆன்சர் என்ன, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், b minus c, b and c சப்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி a dot c வரணும், and இதுக்கு முன்னாடி a dot b வரணும், அம்பட்டு தான். சரிங்களா, a dot c, a dot c னா அது 1 into 3 3, 2 into 2 4, next 3 into 1 it is 3, b vector minus 1 into 2 2, 2 into minus 1 minus 2, 3 into plus 3 plus 3. சரிங்களா, what is it பசங்களா? So it is 10b minus 3c. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 10 ஆல மல்டிபிள் பண்ணி 3 ஆல மல்டிபிள் பண்ணும். இந்த 10 ஆல மல்டிபிள் பண்ணா 20i minus 10j plus 10k. ஓகே, இதை நீங்க 3 ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ 9i plus 6j plus 3k. Now we have to subtract it. இவங்களை subtract பண்ணா என்ன வரும் பசங்களா? So 11i minus 16j and plus 7k. Clear? Not clear? Okay. Actually, இந்த ஃபார்முலா புரியலையா யாரா பசங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யாருக்கெல்லாம் புரியலோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுன்னா, இங்க யாருக்கு பிராக்கெட் போட்டிருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன், அவ்வளவுதான். அவங்களுக்கு முன்னாடி மல்டிப்ளையா யார் வருவாங்கன்னு மட்டும் பார்த்தா போறோம். அவங்களுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன்ல யார் வருவாங்க? ஓகே, a dot c வரும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் a dot b வரும். ஓகேவாடா பசங்களா? ஸோ யார் கேட்டீங்க? ஜான்சி அண்ட் லயா, ரைட்? இப்போ ஓகேவா மேம்? ஒரு டவுட், நான் டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன். கிளாஸ்னா எதுல அட்டென்ட் பண்ணணும்? ஆப்ல அட்டென்ட் பண்ணணும். சரியா தமிழ்? நீங்க ஒன்று ஆப்ல போய் அட்டென்ட் பண்ணணும், இல்லைன்னா யூ ஹாவ் டு லாகின் த்ரூ கூகுள்ல போய் வேதாந்துன்னு ஜாயின் பண்ணி சைன்இன் கொடுத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்லைன்லயும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல லாகின் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, 2 வேஸ்ல பண்ணலாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான், ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். 11th and 12th 11th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே இப்போ ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்க ரைட் நவ் ஜாயின் இட். சரியா? ஏன்னா இனிமே வரப்போற எக்ஸசைஸ் நீ பார்க்கும் போது உனக்கு ஃபீல் ஆகும், ஓகே இதை நம்ம இப்படி கூட கத்துக்கலாமா, ஈஸியா கூட கத்துக்க முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ பார்க்க முடியும்டா பசங்களா. ஸோ அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு லைவ் டெமோ. சரியா? உன்னோட கிளாஸஸும் இந்த மாதிரி வேஸ்ல தான் இருக்க போது. இட் கோயிங் டு பி a லைவ் டெமோ. இப்போ உங்களுக்கு 1500ல 11th and 12th ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ 1500
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுது. நீங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஐ நோ திஸ். பட் பசங்களா, ஒரு டியூஷனுக்கு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் டியூஷனோட அமௌண்ட் நான் என்ன சொல்லிட்டா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அமௌண்ட் மந்த்லி 5000 வரைக்கும் காசு பண்றவங்க இருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ஒன் சப்ஜெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது 1500 ஸ்பெண்ட் பண்ணி ஹோல் இயருக்கு நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸியா பசங்களா. ஸோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் லைன் ஈக்குவேஷன்? ஓகே, எல்லாத்துக்குமே இப்போ ஒன்று கண்ணு தெரியுதா? எஸ், ஏன் எல்லாம் கண்ணு தெரியுது? யா மேம் எனக்கு கண்ணு தெரியுது மேம் அப்படின்றவங்க யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ், எனக்கு கண்ணு தெரியும். ஏன்னா பசங்களா, யூ ஜாயின் அட் தி பிரைஸ் ஆஃப் 399, நோ ப்ராப்ளம் சன்ஷைன். ஆனாலுமே நீங்க யூ வில் ஃபீல் வர்த் இட். ஓகேங்களா, ஏன்னா நீங்க 3 மாசம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்கல்ல. கண்ணு எல்லாத்துக்குமே தெரியுமா? மத்தவங்களுக்குலாம் தெரியாது போலயே. சரி, ஓகே. டே பசங்களா, இப்போ இதுல இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி, அதாவது இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்கொயருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? யூ கேன் see a sheet in that. அதுல பிளர்ரா ஒரு ஷீட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷீட்டுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இந்த ஷீட்டுக்கு பேர் தான் பிளெயின். ஓகேங்களா, இந்த ஷீட் தான் பிளெயின். அதனாலதான் எல்லா மேக்ஸ் டீச்சரும் பிளெயின் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா ஒரு புக் எடுத்து இந்த புக்கோட அட்டை தாண்டா பிளெயின், இந்த புக்கோட அட்டை தாண்டா பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க. ஸோ பிளெயினுங்கிறது ஜஸ்ட் a ஷீட், அது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அது ஹோல் ரீஜனை கவர் பண்ணும். சரிங்களா, இப்போ இந்த பிளெயின்ல இப்படி ஒரு லைன் போகுதா, இப்படி ஒரு லைன் போகுதா, இந்த பச்சை கலர்ல லைன் போகுதாடா பசங்களா? எஸ், இப்போ இந்த பச்சை கலர் லைன் மேல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, பச்சை கலர் லைன் மேல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் இந்த லைன் போற மாதிரியே இன்னொரு வெக்டர் பேரலா போகுதா? யாடா பசங்களா, அந்த லைன் எப்படி போகுதோ அதுக்கு ஏத்தாப்புல இன்னொரு வெக்டர் பேரலா ஜோடி போட்டு போகுதுல, ஸோ அது ஜோடி புறான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஜோடி புறான்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? ஒரு லைன், இப்போ நம்ம ஒரு லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நீங்க இதை பொறுத்த வரைக்கும் லைனுக்கு தேவைப்படுறவங்க 2 பேர். அந்த லைன் மேலேயே இருக்க ஒரு பாயிண்ட், எனக்கு லைன் மேலேயே லை ஆகிற ஒரு பாயிண்ட் ஆச்சு தேவைப்படும். ஓகேங்களா, செகண்ட் விஷயம் என்னன்னா, அந்த லைன் போற மாதிரி இன்னொரு ஜோடி புறா போகும், அதை நம்ம parallel வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நம்ம என்னோட நோட்டேஷனுக்கு சொல்றேன். யாரா பசங்களா, சோ லைனை பொறுத்த வரைக்கும் 2 டீடைல் தான். ஃபடாஃபட் ரிப்பீட் மீ. சோ லைனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான், ஒன்னு ஒரு பாயிண்ட், இன்னொன்னு பொசிஷன் வெக்டார். ஓகேங்களா, சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 3 வகையா ஃபார்முலா சொல்ல முடியும். பாராமெட்ரிக் ஃபார்ம், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். இந்த மாதிரி 3 வகையா சொல்லலாம். சரியா, பாராமெட்ரிக் ஃபார்ம்னா எல்லாத்தையும் தனித்தனியா சொல்லணும், பாராமெட்ரிக் ஃபார்ம்னா எல்லாத்தையும் தனித்தனியா காட்டணும், பாயிண்ட் தனியா காட்டணும், பொசிஷன் வெக்டர் தனியா காட்டணும், அவ்வளவுதான். ஓகே, சோ பாராமெட்ரிக் ஃபார்முக்கு எப்படி போடுவீங்க? r is equal to பாயிண்ட் வெக்டார். என்னடா பசங்களா, பாயிண்ட் வெக்டார் பிளஸ் இந்த பொசிஷன் வெக்டார், அதாவது அதோட ஜோடி புறா, அதோட ஜோடி புறாக்கு மட்டும் ஒரு வேரியபிள் போட்டு எழுதணும். எஸ், வாட் யூ யூஸ்? You have to put variable for that. A lambda அப்படின்னு வேரியபிள் போட்டு தான் அந்த பொசிஷன் வெக்டார் எழுதணும். சரிங்களா, அப்ப lambda கூட வரவங்க தான் பொசிஷன் வெக்டார். ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஓகே, ரைட்ரா பசங்களா. வாட் அபவுட் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்? நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்னா தனித்தனியால எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து எழுதணும். ஸோ ஒட்டுக்கா சேர்த்து எழுதும் போது வாட் இஸ் அ ஃபார்ம்லான்னு கேட்டீங்கன்னா, r minus a cross அந்த ஜோடி புறா parallel வெக்டார் equal to 0 வெக்டார். ஓகேவாடா பசங்களா. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி மேம் இருக்கும்? கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, x minus point, y minus point and z minus point. டினாமினேட்டர்ல வரவங்க தான் அந்த லைனோட ஜோடி புறா. டினாமினேட்டர் தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். ஓகேவாடா பசங்களா. ஒரு லைனை பத்தி நான் எதை பத்தி பேசினாலும் சரி, லைன்ல ரொம்ப இப்போ பாயிண்ட் இருக்கு, இந்த ஜோடி புறா இருக்கு. ஆனா இதுல நம்ம யாரை அதிகமா பேசுவோம்னு கேட்டீங்கன்னா, when you know, அதாவது அவங்க கூட ஜோடியா இருக்காங்களா, which is like ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் நண்பன் யாரு, அவனோட ஃப்ரெண்டு என்ன டைப்னு தெரிஞ்சா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா பசங்களா. அதே மாதிரிதான் இங்க. சோ இந்த லைனை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஜோடி புறாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் லைன்னாலும் நீங்க என்னதான் பண்ணுவீங்க, இந்த ஜோடி புறாக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிப்பீங்க. ஆங்கிள் பிட்வீன்னாலும் என்ன பண்ணுவீங்க, இந்த ஜோடி புறாக்கு தான் ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிப்பீங்க. You got it? Yes. So it is a friend to a line. ஒரு ஃப்ரெண்டா இருக்க போகுது.
ஓகேங்களா? எஸ். ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் எப்பவுமே கீழே வருவாங்க. ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டார் இது பேரல் வெக்டார் வில் பி இன் டவுன். இந்த பேரலல் வெக்டார் தான் நம்மளுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா கிளியர்னா தான் நம்ம நெக்ஸ்ட் சம்ஸுக்கு போக முடியும். ரைட்டாடா பசங்களா? ஸோ இனிமே கொஞ்சம் வேகமாகவே சம்ஸ் மூவ் ஆன் ஆகும். ஓகே, ஸோ த வெக்டார் ஈக்குவேஷன் இந்த parametric ஃபார்ம் ஆஃப் தி லைன். parametric ஃபார்ம் ஆஃப் தி லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ parametricனா என்னது? தனித்தனியா இருக்கும். ஓகேவா பசங்களா? திஸ் வில் எண்ட் அட் மோஸ்ட்லி 7 o'clock எண்ட் பண்ணிடும். ஓகேலாயா? பாதிக்கு மேல வந்துட்டோம் பசங்களா. இதுக்கு மேல இந்த சம்ஸ் கொஞ்சம் இன்னும் ஈஸியாவே மூவ் ஆன் ஆகும். ஸோ see this, நம்ம கிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. யாரா பசங்களா? லைன் அப்படின்னா நம்மளுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. லைன் அப்படின்னா யார் யார் தேவைப்படுவாங்க? ஒரு பாயிண்ட் அண்ட் அதோட ஜோடி புறான பேரலல் வெக்டார் நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆன் திஸ் லைன்? ஸோ இதோட லைன், இந்த லைன் மேல இருக்க பாயிண்ட் யாரு? ஸோ தட் இஸ் A வெக்டார். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜேர்னி ஃபுல்லா, அதாவது இந்த லைஃப் ஃபுல்லா பாயிண்ட் எல்லாத்தையுமே நான் பாயிண்ட் எல்லாமே ஏபிசின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். பாயிண்ட் எல்லாமே ஏபிசி வெக்டாரா ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அண்ட் இஃப் இட் இஸ் அ பேரலல் வெக்டார், பேரலல் வெக்டார் எல்லாத்தையுமே PQR அந்த வரிசையில நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ தட் கன்ஃபியூஷனே வராது. சரியா? ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஸோ அதை நான் எங்கேயாவது மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் இந்த லைஃப் ஃபுல்லாக எப்படி மென்ஷன் பண்ண போறேன்? ஏபிசி இவங்க எல்லாத்தையுமே பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, அண்ட் PQR இவங்க எல்லாத்தையுமே பேரலல் வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் பண்றேன். சரிடா பசங்க? பேரலல் வெக்டாருக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட் 3i minus 2j plus 6k. வாட் அபவுட் யுவர் பேரலல் வெக்டார்? உன் பேரலல் வெக்டார் எங்க இருக்கு? ஒரு வேரியபிள் பக்கத்துல வந்திருக்கா? இதான் உன் பேரலல் வெக்டார் 2i minus j plus 3k. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ நாம என்ன சொன்னோம்? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி லைன். நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனோட டைரக்ஷன் கொசைன் வேணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் பசங்களா? இந்த லைனை பத்தி என்ன தெரிஞ்சாலும் சரி. ஓகேவா? ஓகே, இந்த லைனை பத்தி என்ன நடந்தாலும் சரி, வாட் வில் ஹேப்பன்? அப்போ வந்து இந்த பேரலல் வெக்டர், அதாவது அதோட ஜோடி புறாக்கு, அந்த ஜோடி புறாக்கு நீங்க அதை செஞ்சாலே போதும், லைனுக்கு செஞ்ச மாதிரி. ஓகே, தே ஆர் ஃப்ரெண்ட் இன் நீட். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட் இன் டீட், இன் டீட்ல ஃப்ரெண்ட் அவங்க. ஓகேவா? அந்த லைனும் இந்த பேரலல் வெக்டாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்ப நீ இதுக்கு பண்ணா போதும், அதுக்கு பண்ண மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்பதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? மாடுலஸ் வேணும். மேக்னிடியூட் வேல்யூ வேணும். ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். யாரா பசங்களா? டெல் மீ தி ஆன்சர் ஆஃப் திஸ் ஒன். ஓகேவா? இதோட ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 6:30க்கு பிசிக்ஸ் கிளாஸ். ஐ ஹோப் உங்களோட பிசிக்ஸ் கிளாஸ் வில் பி கேன்சல் நினைக்கிறேன் பசங்களா. யா மக்களே? everyone stop talking with you டா பசங்களா. it monthly நம்ம 14 ஷாரா? எப்பறா? ஓகே, √14 டன். சரி, ஓகே, √14. எஸ். ஓகே, அப்ப டைரக்ஷன் கொசைன்ங்கிறது என்னது? அப்போ டைரக்ஷன் கொசைன்ங்கிறது என்னது? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். எஸ். ஸோ இப்போ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா யாருக்கு கண்டுபிடிச்சா போதும்? யா மக்களே? எல்லாருமே கம்பைன் பண்ணி யாருக்கு கண்டுபிடிச்சா போதும்? அந்த ஜோடி புறாக்கு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இவங்களுக்கு டைரக்ஷன் கொசைன் என்னது? இட் இஸ் 2 divided by √14 minus 1 divided by √14 and 3 divided by √14. சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? நான் உங்களுக்கு குவார்டர்லிக்காக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 6th சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்கணும், அது எல்லா சமமும் தான் இந்த லைவ்ல நான் நடத்துவேன். டோன்ட் வரி. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரியா? வெக்டார் யார் ரெஜோ? நான் சொல்றேன்டாப்பா. வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். வாட் இஸ் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவேஷன்? ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்டா பசங்களா? அந்த கிளாஸ் கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன் பவானி. சரிடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் இட்? ஆர் மைனஸ் பாயிண்ட் வெக்டார். உங்களோட பாயிண்ட் என்னது? 3 minus 2 plus 6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பசங்களா? கிராஸ் உங்களோட இந்த வெக்டார். ஸோ 2i minus j plus 3k ஈக்குவல் டு 0 வெக்டார். அவ்வளோதான், வேற எதுவும் பண்ணாது, ஜஸ்ட் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் என்னது? கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன பண்ணும் பசங்களா? வாட் இஸ் தி கார்ட்டீசியன் ஃபார்ம் ஃபார்முலா?
வாட் இஸ் தி கார்ட்டீசியன் ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், இவங்க தான் பாயிண்ட். ஸோ அவங்கள எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 3 y plus 2 z minus 6. சரிங்களா? டிவைட்ல யார் வரணும்? இவங்க வருவாங்க. 2 minus 1 and 3. ஓகே, யாடா பசங்களா? மூட்டை பூச்சி அலாட். எஸ், எல்லாரும் காதல் வசப்பட்டிருக்காங்கல்ல. ஓகே, இது பசங்களா, பி சீரியஸ். ஓகே, ஐம் வெரி ஹானஸ்ட் வித் யூ. சரியா? 12th மார்க் வர டைம்ல உனக்கு இந்த எந்த ஒரு ஹார்மோனல் டோப்பமைன் லெவல் இருக்கவே இருக்காது. ஓகேவா? இப்ப நீங்க வந்துட்டு பேசிக்கிட்டதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளையில இருக்க ஒரே ஒரு ஹார்மோன் டோப்பமைன். அதை போட்டு நசுக்கி தூக்கி போட்டா வேலை முடிஞ்சுது, நம்ம பாட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ பீஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஸ்டடிஸ்டா பசங்களா. ஓகேவா? உனக்கு இதுதான் ஹெல்ப் பண்ண போகுது, அது கிடையாது. ஓகே, எஸ். So find the angle made by this one with coordinate axis. Okay, coordinate axis கூட angle make பண்ணுது. ஓகேவா? coordinate axis கூட angle அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ரெண்டு லைன் வேணும். கரெக்டா? angle அப்படின்னா ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிறது தானே angle. கரெக்டா பசங்களா? இப்படி ஒரே ஒரு லைனை கொடுத்துட்டு கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணா போதும்? இந்த லைனோட டைரக்ஷன் கோசைனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புரியுதாரா பசங்களா? ஜஸ்ட் டைரக்ஷன் கோசைன் கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ இந்த லைனோட டைரக்ஷன் கோசைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாடா பசங்களா? இந்த லைனோட டைரக்ஷன் கோசைன், how will you find the line direction cosine? எனி ஐடியா? எப்படி கண்டுபிடிப்போம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இதோட யாரு? ஜோடி புறா. இதோட ஜோடி புறாக்கு டைரக்ஷன் கோசைன் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இதோட ஜோடி புறா எங்க இருக்கும்? ஒரு கார்ட்டீசியன் பிளேன்ல, ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல ஜோடி புறா எந்த இடத்துல இருக்கும்? இட் இஸ் ஆல்வேஸ் இன் தி டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல இருக்கிறவங்க தான் இவங்களோட ஜோடி புறா. சரியா? ஸோ இதை வந்து ஃபார்மேட்ல எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை 2, எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2, இசட் கமா மைனஸ் 1. ஸோ இவங்க தான் உங்களோட ஜோடி புறா. ஸோ அவங்களுக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ தட் இஸ் பி வெக்டார். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i பிளஸ் 2j மைனஸ் கே. வெரி குட்ரா பசங்களா, சூப்பரா நிறைய பேர் ஆன்சர் பண்ற. குட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இவங்களுக்கு டைரக்ஷன், இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 4 plus 1. ஸோ வாட் இஸ் இட்? 4 plus 1 8, 8 plus 1 3. அப்போ டைரக்ஷன் கொசைன் என்ன பசங்களா? டைரக்ஷன் கொசைன் வில் பி 2 divided by 3, 2 divided by 3 minus 1 divided by 3. ஓகே, இந்த டைரக்ஷன் கொசைன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைரக்ஷன் கொசைன்னா ஒன்றும் இல்லடப்பா. டைரக்ஷன் கொசைன்ங்கிறது யாருக்கு ஈக்குவல்னா cos alpha, cos beta, cos gamma. இதுதான் இது. ஓகே, இதுதான் இது. இந்த ஷார்ட்கட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஆல்பாங்கிறது என்னம்னா அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ண ஆங்கிள். பீட்டாங்கிறது என்னது? அந்த லைன் ஒய் ஆக்சிஸ் கூட மேக் பண்ண ஆங்கிள். அண்ட் இந்த லைனுங்கிறது என்னது? அந்த ஆங்கிள் இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ண ஆங்கிள். அப்ப ஆல்பா யாருக்கு ஈக்குவல்? cos inverse of 2/3. அப்போ பீட்டா யாருக்கு ஈக்குவல்? cos inverse of 2/3. அண்ட் காமா யாருக்கு ஈக்குவல்? y. எனக்கு டைரக்ஷன் கொசைன்ல யா சன்ஷைன், இதோட பேரு என்ன? டைரக்ஷன் கொசைன். கொசைன்னா என்னது? அதுல காஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். சரிடாப்பா, அந்த பேர்லயே தான் சீக்ரெட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் டைரக்ஷன் கொசைன், விச் மீன்ஸ் இட் இஸ் கொசைன் ஆங்கிள்ஸ். ஓகே, அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/-1/3. அவ்வளவுதான், ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸி. நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் சொல்றோம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு லைன்ஸ் சொன்னோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைன்ஸுக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா, இல்ல இந்த ரெண்டு லைன்ஸோட ஜோடி புறாக்க ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதுமா? யாடா பசங்களா, நான் திருப்பி கேட்குறேன். இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். we have to make the lines. அப்போ இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது யாருக்கு ஈக்குவல்? டெஃபினெட்லி இவங்களோட ஜோடி புறாக்கங்களுக்கு ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சாலே இவங்களுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தானே? எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஜோடி புறோட கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஜோடி புறா எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஸோ இட் இஸ் 2i plus j minus 2k. And what about your q vector? Your q vector will be 4i minus 4i plus 2k.
கமலவல்லி ரைட்? டே பசங்களா, ரியலி சாரி ஃப்ரம் ஆர் சைட், சரிங்களா? ஸோ இந்த ஆக்சுவலி ஏன் உங்களுக்கு கைடு இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியலடா பசங்களா. ஸோ என்ன சொல்கிறது, விதியே வந்து எங்களை ரொம்ப வந்துட்டு புள்ளி பண்ணி டவுன் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ ஆனால் அது எங்கள் மேலே தான் மிஸ்டேக். நாங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக ஆர்டர் பண்ண அப்போவே ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு கைடு அனுப்பி வச்சிருக்கணும். இட் இஸ் ரியலி ஃப்ரம் ஆர் சைட். ஸோ நாங்கள் உண்மையில அப்பாலஜைஸ் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் எதோ பண்ண ட்ரை பண்ணுறோம் பசங்களா. ஓகே, ஸோ மெட்டீரியல் வரக்குள்ள உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்ன ஹெல்ப் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கேளு. ஏன்னா இது வந்து எங்களோட காம்பன்சேஷனாக நாங்கள் பண்ணுறோம். சரிடாப்பா? எஸ், ரியலி சாரி கமலாவல்லி. ஓகேடா பசங்களா? எஸ். ஸோ தே ஆர் parallel and perpendicular. ஸோ வாட் இஸ் -4jவா? சாரி. ஓகே. எப்பயும் போல ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிங்க. எப்பயும் போல ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க parallel and perpendicular. நான் என்ன சொன்னேன்? parallel இன்னும் எவ்வளோ நேரம் மேம்? இட் வில் லாஸ்ட் அப் டு 7. ஓகே டே, பொறுமையா இருக்கணும். நான் சொல்லும் போது கவனிச்சு கேளுங்க. ஸோ வாட் இஸ் இட்? parallel. parallelனா என்னடாப்பா? parallelனா என்ன சொன்னேன்? ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும். அதாவது ஸ்கேலார் மல்டிபிளா இருக்கணும். நீ பாரு, இவனுக்கும் ஏதாவது ஸ்கேலார் மல்டிபிள் சம்மந்தம் இருக்கா? எஸ். இவங்களுக்கு ஏதாவது ஸ்கேலார் மல்டிபிள் சம்மந்தம் இருக்கா? இல்ல. இவங்களை நீங்க யார் கூட மல்டிபிள் பண்ணாலும் இந்த வெக்டர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தே டெஃபினெட்லி பேரலா இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, அப்போ பெர்பெண்டிகுலரா இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஸோ பெர்பெண்டிகுலருக்கு என்ன பண்ணும்? டாட் ப்ராடக்ட் 0-1 பார்த்தா போதும். ஓகே, ஸோ அவங்களோட டாட் ப்ராடக்ட் செக் பண்ணுங்கடா பசங்களா. ஸோ 2 × 4 -4 -2 × 2, ஸோ விச் இஸ் 0. அவங்களோட டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0ன்னு வந்திருக்கு. டாட் ப்ராடக்ட் 0னா தே ஆர் பெர்பெண்டிகுலர். அவங்க பெர்பெண்டிகுலர். சரிடா பசங்களா? எஸ். ஷோ தட் தி லைன்ஸ் ஆர் parallel. இந்த 2 லைன்ஸ் parallelன்னு சொன்னோம். திருப்பி நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கீழே இருக்கிறவங்கள எடுத்துக்கிறீங்க. வெரி குட். அவங்களோட ஜோடி புறாவை டினாமினேட்டர்ல இருந்து எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் செக் பண்ணிக்கணும். என்னன்னா, இவங்க எல்லாம் ஃபார்மேட்ல இருக்காங்களா? நியூமரேட்டர் எல்லாருமே கரெக்டான ஃபார்மேட்ல இருக்காங்களான்னு செக் பண்ணும். எஸ், நாட். ஏன்னு சொல்லுங்களேன். நான் ஒரு 2 பேர்த்த வந்து சர்க்கிள் பண்றேன். அவங்க ஃபார்மேட்லயே இல்லை. இதுவும் தப்பா இருக்கு. இதுவும் தப்பா இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஃபார்மேட்ல XYZ தான் முன்னாடி இருக்கணும். அவங்க பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்டா பசங்களா? எஸ், அப்போ ஒரு நெகட்டிவா காமனா எடுத்தா போதும். ஒரு நெகட்டிவா காமனா எடுங்க. x - 3 divided by -2, y - 3 divided by 3, and when you take minus as common, z - 5 divided by 6. So x - 1 divided by 4, y - 2 divided by -6, z - 4 divided by 12, and x - 3 divided by -2, y - 3 divided by 3, z - 5 divided by -6. சரிடா பசங்களா? ஸோ ஜோடி புறாவை எழுதலாமா? வாட் இஸ் யோர் p வெக்டர்? 4 - 6 + 12. What is your q vector? -2i + 3j + 6k. சரி, இப்போ இதுல யார் குட்டின்னு கேட்டா இவன் தானே குட்டி. நீங்க பாருங்களேன், இந்த கியூவை, ஓகேவா? சாரி, எஸ், இந்த பிங்கிறது யாரு? இந்த பிய கியூ என்ன பண்ணா கிடைக்கும்? வெரி குட். எஸ். ஸோ இவனை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா இது கிடைக்குது. பாத்தீங்களா? ஸோ -2ஆல மல்டிபிள் பண்ணும். நாட் +2, -2ஆல மல்டிபிள் பண்ணும். இவங்களை -2ஆல மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும். இவங்களை -2ஆல மல்டிபிள் பண்ணா -6 கிடைக்குது. இவங்களை -2ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 12 கிடைக்குது. கரெக்டா பசங்களா? அப்போ பிங்கிறது -2 × q வெக்டார். ஆமா ரைட்? ஸோ 2 பேரும் ஸ்கேலார் மல்டிபிள் இருக்காங்க. ஸோ தே ஆர் parallel. ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி which is proportional இருக்காங்களா? proportional இருந்தா they are parallel. ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yeah, so find the parametric form of the vector equation and Cartesian equation. புரியலையா? ஒன்றும் இல்லடாப்பா. சி, ஓகே சங்கர், நீங்க யார்கிட்ட புரியலன்னு சொல்றீங்களா? என்கிட்ட புரியலன்றீங்களா? இல்ல உங்களுக்குள்ள பேசிட்டு புரியலன்றீங்களா? அதையுமே மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபைண்ட் தி parametric form of the equation and Cartesian equation of the straight line passing through the point. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லவா?
ஓகே சங்கர், ஒரே நிமிஷம் இந்த சம்ம நீங்க லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு அது புரியும். சரிடா பசங்களா? எஸ், நான் திருப்பி சொல்றேன். ஒரு லைனுக்கு தேவைப்படுறது என்னடா பசங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கான்செப்ட், ஒரு லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் அண்ட் அந்த லைன் போற மாதிரி இன்னொரு ஜோடி புறா ஒன்று போகும், அதுக்கு பேர் தான் parallel வெக்டார். கரெக்டா? லைன் மேலே இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதானே அந்த பாயிண்ட். எஸ், அந்த parallel வெக்டார் நம்மளுக்கு கொடுத்துருக்கா யாரா பசங்களா? ஸோ அந்த லைனுக்கு தேவைப்படுற parallel வெக்டார் நம்மளுக்கு கொடுக்கல. எஸ், அவங்க கொடுக்கல. ஆனா இந்த லைனும் இன்னொரு லைனும் parallelனு சொல்லியிருக்காங்க. இந்த லைனும் இன்னொரு லைனும் parallelனு சொல்லியிருக்காங்க. which means அப்போ நான் டெஃபினெட்லி நான் என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம் பசங்களா? அப்ப இவனோட ஜோடி புறாவும் இவனோட ஜோடி புறாவுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன்னா they are parallel. அப்ப இவங்களோட ஜோடி புறாவே இவங்களோட ஜோடி புறாவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, yes. So what is your point vector? minus 2i plus 3j plus 4k. ஓகேடா பசங்களா? எது உன்னோட parallel vector? உங்களோட parallel vector, உங்களோட parallel vector எங்க இருக்கும்? இவங்களோட down straight, which is கீழே இருக்கும். கரெக்டா? இது கீழே இருக்க முன்னாடி இது ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்க்கணும். இவங்க ஃபார்மேட்ல இல்ல. என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஒய் இசட் எல்லாருமே நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ணும் பசங்களா? ஃபடாஃபட் ஜஸ்ட் டேக் மைனஸ் இஸ் காமன். மைனஸை காமனாக எடுத்துடலாமா? எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 4 plus y plus 3 divided by 5 and minus z minus 8 divided by 6. சரிடா பசங்களா? ஸோ x minus 1 divided by minus 4, y plus 3 divided by 5, z minus 8 divided by 6. அம்பட்டு தான். ஓகே, இப்போ அந்த ஜோடி புறாவை எழுதுங்க. minus 6. யாரா பசங்களா? இப்போ அந்த ஜோடி புறாவை எழுதலாமா? வாட் இஸ் யூர் ஜோடி புறா? minus 4i plus 5j minus 6k. ஓகே, நம்ம கிட்ட லைன் மேல இருக்கிற பாயிண்ட் இருக்கு, ஜோடி புறா இருக்கு. ஸோ எழுதலாமா? குழப்புதா? ஓகே சங்கர், நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரியா? ஸோ யூ ஹாவ் டு லிசன் இட். நீங்கள் லிசன் பண்ணாதனால திருப்பி சொல்கிறேன். ஒரு லைன் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா அந்த லைனுக்கு மேலே இருக்க ஒரு பாயிண்ட் வெக்டார் நம்மளுக்கு வேணும். அந்த லைன் மேலேயே இருக்க ஒரு பாயிண்டோட வெக்டார் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? அந்த பாயிண்ட் வெக்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அண்ட் அந்த லைன் போற மாதிரி இன்னொரு வெக்டார் அதே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுவாங்க. இவங்கள தான் நான் ஜோடி புறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தட் இஸ் கால் parallel வெக்டார். இவங்க ரெண்டு பேர் வச்சுதான் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா r is equal to point plus t into parallel vector. ஓகே, அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா x minus point divided by parallel vector, y minus point divided by parallel vector, z minus point divided by parallel vector. சரிங்களா? ஸோ இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு லைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் parallel வெக்டார் கொடுக்கல. parallel வெக்டார் கொடுக்காம இந்த லைனுக்கு parallelனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லைனோட parallel வெக்டாரை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு லைக் கார்ட்டீசியன் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஜோடி புறா எப்பவுமே எங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா டவுன், கீழே இருக்கும். கீழே இருக்கிற வெக்டார்ஸ். ஓகே, கீழே இருக்கிற வெக்டார். ஸோ வி யூஸ்ட் இட். அப்போ இதுதான் உன்னோட பாயிண்ட், இதுதான் உங்களோட parallel வெக்டார். ஸோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் பசங்களா? வாட் இஸ் தி பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்? பேராமெட்ரிக்னா என்ன சொன்ன? தனித்தனியா எழுதணும், அவ்வளவுதான். பாயிண்ட் தனியா, parallel வெக்டார் தனியா எழுதுங்க. ஸோ r is equal to a plus tp. parallel வெக்டார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள், என்ன வேரியபிள் வேணா போடலாம், உன் இஷ்டம். t போடலாம், s போடலாம், lambda போடலாம், anything you can use. சரிங்களா? so what is a vector தான் பசங்களா? a vector என்னது? minus 2i plus 3j plus 4k plus t into what is a parallel vector? t 2.9 teach பண்ணலையா இன்னும்? ஓகே, திவ்யா உங்களுக்கு வேற ஏதாவது கமிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு லாஸ்டா சொல்லுங்கடா பசங்களா. ஓகே, minus 4i plus 5j minus 6k. ஓகே, வாட் இஸ் a cartesian product பசங்களா? யா, of course நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். வாட் இஸ் cartesian product? 6.29. சரி, ஓகே, ஒரே நிமிஷம் பசங்களா. ஸோ x minus 2 divided by minus 4, y minus 3 divided by x plus 2, y minus 3 divided by 5 and z minus 4 divided by minus 6.
ரைட்டா? எல்லாரும் கரெக்டா எழுதிட்டீங்களா? செக் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் கார்ட்டீசியன் ஃபார்ம். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஆனா இந்த ரெண்டு லைன்ஸும் ஃபார்மேட்ல இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு லைன்ஸும் ஃபார்மேட்ல இருக்கான்னு கேட்டா இல்ல, தே ஆர் நாட் இன் ஃபார்மேட். என்ன பண்ணும் பசங்களா? ஒரே நிமிஷம் பசங்களா, இந்த மாடல் முடிச்சிடுறேன். இதோட இந்த மாடல் முடிஞ்சது. ஸோ நீங்க சொன்ன 6.29ங்கிறது ஐ திங்க் திஸ். ஓகே, ஐ வில் டீச் தட். ஓகேவா? யாடா பசங்களா? everyone look into this question. நம்மளுக்கு இது மாடல் இல்ல. மாடல்னா இந்த x y z கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே 1 இருக்கணும். சரியா? இது 1 கிடையாது. அப்ப உங்களுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஏன்னா 1/2 மேல போச்சுன்னா 2. சோ 2 கீழே வந்துச்சுன்னா 1/2. ஓகே? 3 கீழே வந்துச்சுன்னா 1/3. and this is -1. இவங்களை எழுதுங்க. x divided by 1/6, y divided by -1 and z divided by -1/4. புரியுதாடா பசங்களா? எஸ். இப்போ ஆக்சுவலி நீங்க எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் எல்சிஎம் எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னடா பண்றோம் பசங்களா? சோ இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, cos θ is equal to 11th ஸ்டாண்டர்ட்ல ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கீங்க? cos θ is equal to a dot b divided by mod a mod b. ஃபார்முலா படிச்சிருக்கீங்கல்ல, அதே ஃபார்முலா இங்கேயும். இப்போ நான் டாட் ப்ராடக்ட் பண்ணும், mod a mod b பண்ணும். எனக்கு ஃப்ராக்ஷனா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். ஃப்ராக்ஷனா இருக்கறனால கொஞ்சம் கஷ்டமா நானே நினைச்சுக்கிறேன். இல்ல எனக்கு ஈஸியா தான் இருக்கும்னா நீ ஈஸியா பண்ணு. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும்னா யூ டெஃபினெட்லி யூ யூஸ் யுவர் மெத்தட். ஓகேவா? சோ இதை நம்ம அப்படியே கூட பண்ணலாம். சரிங்களா? இல்ல மேம் எனக்கு வந்து ஃப்ராக்ஷன் கொஞ்சம் அலர்ஜின்னு நினைச்சீங்கன்னா இவங்களை நீங்க நம்பரா மாத்தலாம். இவங்களை நீங்க நம்பரா மாத்தலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே ரேஷியோஸை நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இது 2 and 3க்கு காமனா வரவங்க 6. ஸோ அப்போ இவங்க எல்லாத்தையுமே 6ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? இது என்ன பண்ணுவீங்க? இதை 12ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகே பசங்களா? ஸோ x divided by 3, y divided by 2, z divided by -6. சரியா? இது என்ன பண்ணலாம்? x divided by 2, y divided by -12, z divided by -3 மாத்திட்டேன். ஓகே? எஸ். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு ஆங்கிள்ஸுக்கு லைன்ஸுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதும் அவங்களோட ஜோடி புறாக்களுக்கு கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணு. ஓகேவா? இதோட ஜோடி புறா யாரு? 3i plus 2j minus 6k. இவங்களோட ஜோடி புறா கீழே இருக்கிறவங்க தான் உங்களோட ஜோடி புறாடா பசங்களா. எங்கேயோ தேடிட்டு இருக்காத. ஓகே? It is always denominator. ஒரு லைனை பொறுத்த வரைக்கும் denominator plays a major role. Okay, next. இப்போ ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா? What is cos θ? Cos θ is equal to a dot b. So a dot b கண்டுபிடிங்க. 3 into 2. 3 into 2. Next. 2 into -12. So -24. Next. 6 -6 into -3. It is +18. So by mod p mod q. இது 0. cos θ எப்ப 0 ஆகும்? உன்னோட θ π/2ன்னு இருந்தாதான். when it is 90 degree your dot product becomes 0. யாரா பசங்களா? 90 டிகிரியா இருந்தாதான் dot product becomes 0. இல்லனா 0 ஆகாது. so angle between them is 90. okay, everyone என்ன கேட்டீங்க? example number 6.29 தானே? யாரா பசங்களா? one sec, நான் question எடுத்துக்கிறேன். டேய் இது ஈஸிடா பசங்களா. மேம் புக்கில் காஸ் இன்வர்ஸ் ஹோல் மாடுலஸ் இருக்கு, அதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேனா? இல்லை நெகட்டிவ் வராமல் இருக்கிறதுக்காக தான் என் மாடுலஸ் போடுறோம். நெகட்டிவ் வராமல் எழுதுங்கடா பசங்களா, அவ்வளோதான். சரியா? ஓகே, வாட் இஸ் கிவன் இன் 6.29? ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ். என்னென்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓகே, ஆக்சுவலி இது டைப் 2. யா எவ்ரிவன், இது டைப் 2. இந்த டைப் 2 பத்தி நான் இன்னும் உனக்கு சொல்லல. டைப் 2 சொல்லிட்டு தான் நான் அதை சொல்ல முடியும். சரியா? இப்போ வரைக்கும் பார்த்தது டைப் 1. டைப் 1ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு லைனுக்கு தேவை ஒரு பாயிண்ட், ஒரு parallel வெக்டர். கரெக்ட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்ல என்ன கேட்டீங்கன்னா, இது உனக்கு தெரியும், இதுதான் பிளெயின். ஸோ இப்போ இந்த பிளெயின்ல இந்த மாதிரி ஒரு லைன் இருக்க போது, இந்த லைன் மேல 2 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் மேல இருக்க மாதிரி 2 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நான் என்ன மேம் பண்றது? 2 பாயிண்ட்டை வச்சு நான் என்ன மேம் பண்றது அப்படின்னா, எவ்ரிவன்
உங்க எல்லாத்துக்குமே தெரியும்லடா பசங்களா. என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை. எஸ், பிரேக் இல்லையா மேம்? இந்த லைனை முடிச்சுட்டு நான் பிரேக் கொடுக்குறேன் பசங்களா. பிளெயினுக்கு லைக் லைன்ஸோட முடிச்சுட்டு ஐ வில் கிவ் பிரேக். ஓகே, யா, லைன்ஸை முடிச்ச உடனே பிரேக் எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6 சம்ஸாக இருக்கு. சரிடாப்பா, இட் வில் எண்ட் அட் 7 o'clock ஷார்ப்லி. 7 o'clock or 7:15 அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஓகே, எவ்ரிவன் லிசன் ஹியர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப்பை நான் வந்து உனக்கு கோஆர்டினேட் பண்ணி சொல்றேன், அப்பதான் உனக்கு புரியும். சரியாடாப்பா? ஃபர்ஸ்ட் டைப்ல அந்த ஜோடி புறா, அதாவது parallel வெக்டார் இருக்க வேண்டிய இடத்துல மட்டும் இங்க சேஞ்ச் ஆகும். டைப் 2ல சேஞ்ச் ஆகும். டைப் 2ல என்ன மேம்? அப்போ parallel வெக்டார் வேண்டிய இடத்துல டைப் 2ல யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ். சரியா? டிஃபரன்ஸ் ஆஃப் 2 points இருக்கும். கொடுத்துருக்காங்களா இந்த 2 பாயிண்ட், அந்த 2 பாயிண்டோட டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல ஜோடி புறாவா ஆக்ட் பண்ணுவாங்க. புரியுதல்ல பசங்களா? ஒரு லைன்ல ஜோடி புறாவா உனக்கு ஈஸியா கண்டுபிடிக்க தெரியும். ஒருவேளை அந்த லைனுக்கான ஜோடி புறா கொடுக்காம அந்த லைன் மேலுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் வில் பி ஆக்ட் அப்பான். Got it everyone? Yes. So இப்போ இதுதான் பார்க்க போறோம். show that the points ன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட 3 பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் acute angle 6 point, example number 6.29 நான் சொல்லிடுறேன். ஓகே, acute angle between line அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? ஜோனிஃபோரோ மீன்ஸ் என்ன மேம்? ஜோனிஃபோராவா? டே, நான் தமிழ்ல சும்மா உங்களுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கேன்டா பசங்களா. ஜோடி புறான்னு சொன்னேன். ஓகேவா? தட் இஸ் நாட் ஜோனிஃபோரோ. ஐயோ, ஜோடி புறா. ஓகேவா? நான் வந்து சும்மாவா அதுக்கு வந்து தமிழ்ல நான் பேர் வச்சு சொன்னேன், அவ்வளவுதான். சரியாடாப்பா? ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஆர்? யுவர் ஆர் ஈக்குவல் டு I plus 2j plus 4k plus t into, சரியா பசங்களா, plus t into 2i plus 2j plus k. இது ஒரு லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் லைன் நம்மளுக்கு கொடுக்கல. செகண்ட் லைன் ஸ்ட்ரெயிட்டா கொடுக்காம அந்த லைன் பாசிங் த்ரூ, ஓகே, பாசிங் த்ரூன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? 5,1,4 அண்ட் இல்லடா பசங்களா, எனக்கு தெரிஞ்சு there is no section for physics. physics இருந்தாலும் ப்ளீஸ் இப்போ பிரேக்கா ஒரே நிமிஷம் பசங்களா. ஸோ லைக் ஐ வில் ஃபினிஷ் ஜஸ்ட், நான் லைன்ஸை முடிச்சுட்டு உங்களுக்கு பிரேக் கொடுத்துட்றேன். ஓகே, ஓகேவா? எஸ்டா பசங்களா, வாட் இஸ் இட்? ஸோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் லைனோட ஜோடி புறா சொல்லி பார்க்கலாம். 2 லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைனோட ஜோடி புறா எங்க இருக்கு? எப்படி சொல்வீங்க? ஸோ இட் இஸ் அ பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா வேரியபிளுக்கு பக்கத்துல வரவங்க தான் ஜோடி புறா. சரியா? ஸோ 2i plus 2j plus k. கரெக்டா பசங்களா? செகண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் என்னது? வாட் இஸ் செகண்ட் லைன்? செகண்ட் லைன்ல 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாயிண்ட்ஸ். ரெண்டுமே என்னது? இட் இஸ் பாயிண்ட்ஸ். கரெக்டா பசங்களா? ரெண்டுமே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தான். ஆனா நம்மளுக்கு பாயிண்ட்ஸை வச்சு ஜோடி புறா சொல்ல முடியாது. ஓகே, ப்ளீஸ் சங்கா ஒரே நிமிஷம் தான் பசங்களா. ஐ வில் கிவ் டெஃபினெட்லி நான் பிரேக் கொடுக்குறேன். ஆனா இதை முடிச்சுட்டு நான் பிரேக் கொடுத்துறேன்னு சொல்றேன். ரைட்? ஓகே, இப்போ செகண்ட் லைனோட ஜோடி புறா நான் என்ன சொன்னேன்? யாடா பசங்களா? ஸோ parallel வெக்டார். இந்த parallel வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணணும்? Q. சரி, ஓகே, இதுவும் இந்த 6.4ஓட நான் பிரேக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ Q வெக்டருக்கு என்ன பண்ணணும் பசங்களா? நான் சொன்னேன்ல, டைப் 2னா ஜஸ்ட் அவங்க 2 பேர்த்தையும் டிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் அவங்க 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணா முடிஞ்சிருச்சு. காட் இட்? நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ இப்போ 9ல 5 போச்சுன்னா 4, 2ல 1 போச்சுன்னா இட் இஸ் 1, 12ல 4 போச்சுன்னா இட் இஸ் 8. இதுதான் இவங்களோட ஜோடி புறா. அப்போ இவங்களுக்கும் ஜஸ்ட் எப்பயும் போல ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ cos θ is equal to P dot Q whole divided by mod P mod Q. So P dot Q. What is P dot Q? 2 into 4. 2 4s are 8. Next 2 into 1. 2 plus 8 whole divided by, இங்க என்ன வரும் பசங்களா? mod P னா என்னது? square root of 2 square plus 2 square plus 1. இங்க square root of 16 plus 1 plus 64. யாடா பசங்களா? ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம்.
Yeah, so it is 18 whole divided by இது என்னது, this is 9 3 கரெக்ட்டுங்களா? இது என்னதுப்பா? ஸோ 16 இவங்களையும் ஆட் பண்ணிங்கன்னா 81. ஸோ 81 இன்டூ 9. ஸோ கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்களையும் கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ இட் இஸ் அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2/3. அவ்வளோதான். ஓகேவாடா பசங்களா? தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. ஓகே சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, how will you find these are collinear points? collinearனா என்னது? what is collinear means? collinearனா என்ன பசங்களா? set of points. collinearனா என்னது? set of points lie on same line. சேம் லைன், ஒரே லைன் மேல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேரு கொலீனியர். சரியா? இப்போ இந்த 3 பேரும் ஒரே லைன் மேல இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஒரே லைன் மேல இருக்குன்னு சொல்லணும். இப்போ லைன் ஈக்குவேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? ரெண்டே டைப் தான். லைன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க ரெண்டே டைப் தான். ஒன்னு ஒரு பாயிண்ட் ஒரு ஜோடி புறா, இல்லைன்னா ரெண்டுமே பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து ஒரு லைன், அப்போ இவங்க 2 பேர்த்த வச்சு ஒரு லைனை கண்டுபிடிக்கலாமா? யாடா பசங்களா? 2 பாயிண்ட்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிச்சிக்கலாமா? எஸ், டன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 வெக்டாரை யூஸ் பண்றேன். a vector is equal to 2i plus 3j plus 4k, and b vector is equal to சங்கர். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த சம்மோட நான் முடிச்சிடுறேன்னு சொல்றேன். ஓகேவா? டெஃபினெட்லி ஐ வில் கிவ் 10 minutes பிரேக். ஓகேவா? 10 நிமிஷம் நான் பிரேக் தாராளமா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இட் பசங்களா? ப்ளஸ் 5k. இன்னைக்கு தீமனல்ல மேக்ஸ் கிளாஸ் இல்லை பசங்களா. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டுமே பாயிண்ட்ஸ்னா ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னொருத்தர் நம்மளுக்கு யார் வேணும்? நம்மளுக்கு ஜோடி புறா தான் வேணும் லைன் கண்டுபிடிக்க. ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்தோட ஜோடி புறாவா நம்ம என்ன வச்சுக்கலாம்? we can subtract this both. இவங்க 2 பேர்த்தோட டிஃபரன்ஸ் தான் இவங்களோட ஜோடி புறா. ஸோ 2 minus of -1 it become +3, and 3 minus 4 it is -j, and 4 minus 5 it is -k. ஓகேவாடா பசங்களா? அப்போ இவங்க 2 பேர்த்த வச்சு யூ கேன் யூஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x minus 2 y minus 3 z minus 4. சரிங்களா? டினாமினேட்டர்ல யார் வரணும் பசங்களா? 3 minus 1 and minus 2. 3 minus 1 and minus 1. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் பசங்களா? ஸோ வாட் இஸ் டன்? இந்த 2 பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3வது பாயிண்ட் இதே லைன்ல இருந்தா, கரெக்டா? 3வது பாயிண்ட் இதே லைன் மேல இருந்தா they are collinear, இல்லனா they are not collinear. கரெக்டா? ஒருவேளை இருந்தா, ஓகேவா, whenever ஒரு பாயிண்ட் ஒரு கர்வ் மேல இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்த்துடலாமா? யாடா பசங்களா? ஸோ x minus 2 divided by 3 என்ன கிடைக்குது? 8 minus 2 divided by 3, that is 6/3, which is 2. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி y minus 3 divided by -1. So 1 minus 3 divided by -1 minus 2 divided by -1, it is 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? z minus 4 divided by -1. So 2 minus 4 divided by -1, that is 2. எல்லாத்தோட ரேஷியோவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ அவங்க 3 பேரும் ஈக்குவலா இருக்காங்க, which means இந்த பாயிண்ட் அந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா 3 பேரும் இல்லடா பசங்களா, +2 தான் வருது. அது எப்படி வேணா இருக்கலாம் லக்ஷ்யா. நீங்க -2 எப்போ வரும் தெரியுமா? -2 இதுல இருந்து இதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வந்திருக்கும். எஸ், சி பில இருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா -2 வரும். நான் ஏல இருந்து பியை சப்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணலாம். சரியா? எப்படி வேணாலும் சப்ராக்ட் பண்ணலாம். ஏபி அண்ட் பிசி ஆர் பேரலல். நோ, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை மகா. அவங்க 2 பேர் பேரலலான்ற கொஸ்டினே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ which means they are collinear. ஓகே, எத்தனை பேத்துக்கு பிரேக் வேணுமோ ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ். ஸோ தட் ஓட்டிங் பொறுத்து பிரேக் வேணும்னா we will have 10 minutes break and we will continue. ஏடா பசங்களா? ஸோ ஏன் பிரேக் வேணுமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் மேம், கொஞ்சம் பிரேக் கொடுங்க, ஸோ தட் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நோ, 6:30 வரைக்கும்லாம் சான்ஸே கிடையாது. சரியா?
அப்படியும் வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாம்டா பசங்க. நீ எப்படி வேணா கொலினியர்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே. 6:30க்கு லைவ் இருக்கா? எங்கடா பசங்களா? வேர் யூ ஹேவ் 6:30 லைவ்? ஃபிசிக்ஸ் லைவ் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் லைவ் வந்து கெட்டிங் கேன்சல்டா பசங்களா. பிரேக் வேணாமா? ஓகே. அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் பிரேக் ஆச்சு குடுத்துக்கலாம் பசங்களா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் ஆச்சு குடுத்துக்குவோம். ஓகேவா? நீங்க கண்டினியூஸா 2 ஹார்ஸ் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வில் கிவ் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக். ஓகே. ஸோ வி வில் மீட் அட் 6:10 PM. ஓகேவா? என்னோட மேக்ஸ் ஜர்னி நான் லாஸ்டா சொல்றேன் ரிஜு. ஏன் நீங்க என்னோட ஜர்னியை கண்டுபிடிக்க எவ்வளோ ஃபியரா இருக்கீங்க? ஐ வில் டெஃபினெட்லி டேக். இஃப் யூ ஆர் பெய்ட் ஸ்டாண்டர்ட் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேடா பசங்களா. ஸோ வெயிட் அண்டில் 6:10. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, வி வில் see.
Hello. So பசங்களா, yes, so we are back. Okay, எல்லாம் வந்தாச்சா? Thank you, Sunshine. Yes, I know you are really excited. Yes, காலையில 3 மணி நேரம் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணீங்களா? Okay. 15 pi by 4 எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? டிகிரியா கேக்குறீங்களா? So you have to make into degree. அப்படிதானே கேக்குறீங்க? ரெக்கார்டிங் கிளாஸஸை வந்துட்டு அப்கமிங் கிளாஸஸ்ன்னு இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்டு பாஸ் லெக்சர்ஸ் பசங்க, பாஸ் லெக்சர்ஸ்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ராஜி, நீங்கள் என்னடாப்பா கேட்குறீங்க? எனக்கு புரியல. ஸோ வாட் இஸ் இட் 15 ஸ்பிளிட் பண்ணி எப்படி எழுதுறதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. சரி, டினாமினேட்டர் இருக்கா? அந்த டினாமினேட்டருக்கு ஏற்ற மல்டிபிள் மாதிரி எழுதணும். 15ல 4க்கான மல்டிபிள், 15 க்ளோசஸ்ல 4 மல்டிபிள் பார்த்து 16 இருக்கா? ஸோ 15 எப்படி எழுதிக்கலாம்? 16 பை மைனஸ் பைன்னு எழுதிக்கலாம். 16 மைனஸ் பை என்னது? 15 பை தானே? ஸோ 4. இப்போ ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ 16 பை பை 4 மைனஸ் பை பை 4. ஸோ 4 பை மைனஸ் பை பை 4. ஓகே வாடாப்பா, இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். டினாமினேட்டரோட மல்டிபிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஏன்னா பசங்களா, ஸோ வி வில் கண்டினியூ வித் த கிளாஸஸ். எஸ் எவ்ரிவன், ஃபடாஃபட் கம்மிங் பாத்தீங்களா? இனிமே கொஞ்சம் ஜாலியாக தான் போகும். சரியா? ஓகே, சி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே என்ன மேம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த லைன் மேலே ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கும். லைனுங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதில் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கு ஜென்ரல் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணும். சரியா? அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே பொதுவாக எப்படி டினோட் பண்ணுறது, அந்த பொதுவான டினோஷனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை. ஓகே, கொடுத்துருக்க இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை ஏதாவது வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணி அவங்கள நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டடா பசங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2, ஒய் மைனஸ் 2/3, z minus 3/4 equal to some variable. வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் ஒய் z வேல்யூ கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டீக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2t + 1. 2t + 1. இதை நீங்கள் டீக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 3t + 2. இதை நீங்கள் டீக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 4t + 3. சரிங்களா? இதுதான் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் லைன் மேலே இருக்கிற பாயிண்ட். சரிங்களா? இப்போ செகண்ட் லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்டா பசங்களா? செகண்ட் லைன் மேலே இருக்கிற பாயிண்ட் x - 4/5 is equal to y - 1/2 is equal to z equal to some s. இதுலேருந்து எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் வந்து 5s + 4, 2s + 1 and s. சரிடா பசங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வில் பீனா, அப்போது இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டும் இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவலான இருக்கிற இடம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த பாயிண்ட்டும் ஒரு இடத்துல ஈக்குவலா இருக்கும். அந்த இடம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 2t + 1 is equal to 5s + 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட், y கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணுங்க. 3t + 2 is equal to 2s + 1. ஓகேவாடா பசங்க? நெக்ஸ்ட் 4t + 3 is equal to 4t + 3 is equal to s. ஓகே, இது ஏதாவது சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சா போதும். யாராவது ஒரு இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா? யாரை சால்வ் பண்றது ஈஸி? ஐ ஹோப் இவங்களையும் சால்வ் பண்றது ஈஸி. சரிங்களா? ஸோ 2t ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணவா? லைக் சபரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைன் மேலே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குண்டா. சரியா? எப்படி ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு ஒன்று இருக்கா? எஸ், ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு how to buy the course it is 1500.
யா தர்ஷினி இட் இஸ் 1500 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி இந்த லைன் மேன்ல இருக்கிற ஏகப்பட்ட பாயிண்ட்டுக்குன்னு ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஜஸ்ட் இதை டீக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இது ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இதுல இருந்து எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதை டீக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2t, அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2t பிளஸ் 1. பசங்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ask me tricky questions. ஸோ ட்ரிக்கி கொஷின்ஸை நான் வந்து அப்புறமே சொல்கிறேன். ஸோ லிங்க் இருக்கும் பசங்களா, அதில் நீங்கள் உள்ளே போனீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஒரு விண்டோ கொடுக்கும். அதில் கேட்குற கொஷின்ஸ்லாம் கொடுத்து ஃபோன்பேயில் நீங்கள் பே பண்ணிட்டா போதும். யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? எப்பயும் போல் ஆர்டர் பண்ணுவீங்களா புக்ஸ்லாம், அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுறது. ஓகேடா பசங்களா, என்ன பண்ணுவீங்க? இவங்களையும் சால்வ் பண்ணணும். ஸோ 2t மைனஸ் 5s இஸ் ஈக்குவல் டு 3. அண்ட் இவங்களை சால்வ் பண்ணுங்க. 4t மைனஸ் s இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. யாரா பசங்களா என்ன பண்ணணும்? ஸோ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுமா? இது 4, இது 10, இது 6. ஸோ ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ், இது ப்ளஸ் ஆயிரும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் s இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 9. அப்போ s இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. எஸ்ஸோட வேல்யூ என்னது? மைனஸ் 1. ஸோ இதில் எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிடா பசங்களா? So 5s plus 4, 2s plus 1, comma s. So இந்த sங்கிற இடத்துல substitute பண்ணுங்க minus 1. So minus 5 plus 4, minus 2 plus 1 and minus 1. So when you put minus 1, comma minus 1, comma minus 1. இதுதான் உங்களோட point of intersection. சரிடா பசங்களா? Everyone understand point of intersection? அவ்வளோதான். ஓகேங்களா? So next sum போலாமா? So மக்களே next sum போலாமா? What is it? Find the parametric form of the vector equation of the straight line. ஒரு லைனோட வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு லைனுக்கு தேவைப்படுறது ரெண்டே பேர். சரிங்களா? டி வேல்யூ தேவையில்லை. யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சா போதும் சபரி. சரிங்களா? யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பாயிண்ட் தான் வேணும். டிஎன் எஸ் கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை இல்லை. ஸோ டி போட்டாலும் சரி, எஸ் போட்டாலும் சரி. டீக்கு ஃபைன் பண்றது சொல்லவா? டீக்கு ஃபைன் பண்ணணும்னா எஸ்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. ஸோ 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டீக்கும் -1 தான் கிடைக்கும். டீக்குமே -1 தான் கிடைக்கும். யாடா பசங்களா? ஸோ லைனுக்கு தேவைப்படுறது ஒரு பாயிண்ட், ஒரு பேரலல் வெக்டார். ஒரு பாயிண்ட், ஒரு பேரலல் வெக்டார். கரெக்டாடா பசங்களா? இங்க நம்மளுக்கு பாயிண்ட்டும் கொடுக்கல, பேரலல் வெக்டாருமே கொடுக்கல. வாட் இஸ் கிவன்? நல்லா கண்ணை திறந்து பார்க்கணும். சரிங்களா? என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி parametric form of the equations line passing through the point. Passing through the point of intersection. So point of intersection அப்படின்னாலே இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பாயிண்ட். அப்போ இந்த லைன் ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. செகண்ட் விஷயம், இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் தி லைன்ஸ். ரெண்டு லைன்ஸுக்குமே இவங்க பர்பெண்டிகுலரா இருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் அந்த ஓகே என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க பசங்க? இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் தேவை. கரெக்டா? ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் தேவை. கரெக்டா பசங்க? இந்த ரெண்டுமே கொஸ்டின்ல கொடுக்கல. சரியா? இப்போ இந்த பாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்க சால்வ் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுல ஐ கோஆர்டினேட், இதோட பாயிண்ட் வெக்டார் எப்படி இருக்கும்னு பாருங்க. இதோட ஐ கோஆர்டினேட் எல்லாம் ஐ ஆட் பண்ணுங்க. 2t + 1. ஸோ 2t + 1. நெக்ஸ்ட் ஜே கோஆர்டினேட் எப்படி இருக்கு? 3t + 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கே கோஆர்டினேட் எப்படி இருக்கு? 2k 2t - 1. கரெக்டா? இதுதான் இந்த பாயிண்டோட ஜென்ரல் ஃபார்ம். எல்லா பாயிண்ட்டும் இப்படிதான் இருக்கும். இது மேல இருக்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இதை வந்து ஒரு எஸ்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணலாமா பசங்களா? யா பசங்களா? தீமனல் பேட்சஸ்ல ஆகஸ்ட் 18ல மேரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் ஃப்ரம் மண்டே யூ ஆர் கெட்டிங் யோர் மேரத்தான் ஸ்டார்ட் ஃபார் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் மற்றவங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ், இதை எஸ்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் s + 2, 2s + 4, 4s - 3. ஓகேவாடா பசங்களா? இதை எஸ்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி XYZ மூணு பேர்த்தோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி we have to find it what is your t, what is your s. யாராவது ஒருத்தங்களை கண்டுபிடிச்சு பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி மேம் ஃபைண்ட் பண்றது?
see general form எப்படி find பண்றதா ஒண்ணும் டே பசங்களா okay see this x minus 2 by 1 okay y minus 4 by 3 z plus 3 by 4 கரெக்டா ஜெனரல் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கும் x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் z கோஆர்டினேட் இப்படி தானே ஒரு பாயிண்ட் இருக்கும் கரெக்டாடாப்பா இன்னைக்கு தீமனல் பேட்சஸ்ல கிளாஸ் இல்ல பசங்களா சோ அப்ப என்ன பண்ணுவீங்க வாட் யூ வில் டு சோ இது ஏதாவது வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணு அப்ப இந்த ரேஷியோ இதுக்கு ஈக்குவல் x minus 2 by 1 is equal to s அப்ப x ஓட வேல்யூ என்னது s plus 2 அப்ப அதைத்தான் நான் போடுறேன் சரியா சோ அதுதான் அது s plus 2 ஓகே நெக்ஸ்ட் y ஈக்குவேட் பண்ணணும் so y ஈக்குவேட் பண்ணுங்க y ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் so 3s plus 4 கிடைக்குமா அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்றோம் புரியுதாடா பசங்களா சோ ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு இந்த மாதிரி எழுதுறோம் ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்தா என்ன மேம் பண்ணும் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல ஒண்ணும் இல்ல i யோட கோஎஃபிஷியன்ட் j யோட கோஎஃபிஷியன்ட் k யோட கோஎஃபிஷியன்ட் அவ்வளவுதான் இங்க i யோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது 2t இங்க ஒரு 1 so 2t plus 1 இங்க j யோட கோஎஃபிஷியன்ட் 3t plus 3 okay yes done ரா பசங்களா okay so இதுல பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் you have to solve it so 2t plus 1 is equal to s plus 2 அப்புறம் இதை எடுத்துக்கலாம் இதே எடுத்துக்கலாம் இதுலயே தான் 2t யும் இருக்கு so நம்ம இதவே யூஸ் பண்ணிக்கலாம் 2t minus 1 is equal to 4s minus 3 so இத வந்து ஒரே பக்கம் கொண்டு வாங்க 2t minus s is equal to 1 next இத வந்து ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2t minus 4s is equal to minus 2 சால்வ் பண்ணுங்கடா பசங்களா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணா சால்வ் ஆயிரும் சப்ராக்ட் பண்ணுங்க ஸோ இது பிளஸ் ஆயிரும் இதுவும் பிளஸ் ஆயிரும் ஸோ 4ல 1 போச்சுன்னா 3 அண்ட் இதுல வந்து 3 இது இஸ் ஆல்சோ 3 ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எஸ் ஓட வேல்யூ என்னது 1 எஸ் 1னா இந்த பாயிண்ட் என்ன எஸ் பிளஸ் 2 2s plus 4 and 11th இன்னைக்கு கிளாஸ் 11th வேற ஏதாவது கிளாஸஸ் இருக்கும்டா பசங்களா சரிங்களா ஸோ யூ புட் 1 here so 3 2 plus 1 6 1 1 சரியா so 3 6 1 இதுதான் நம்மளோட பாயிண்ட் வெக்டார் இதுதான் நம்மளோட பாயிண்ட் வெக்டார் இப்போ parallel வெக்டார் இப்போ parallel வெக்டாருக்கு என்ன மேம் பண்றது parallel வெக்டாருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது it is perpendicular to the straight lines அதாவது இந்த லைனுக்கும் ஒரு லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கு ஓகேவா சோ உன்னோட parallel வெக்டார் இருக்குல்ல உன்னோட parallel வெக்டார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா it is perpendicular to q vector and your parallel vector is perpendicular to some r vector r யூஸ் பண்ணாத just s vector புரியுதா பசங்களா ஒரு வெக்டார் ரெண்டு பேத்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படினா அந்த வெக்டார் டெஃபினெட்லி எப்படி இருக்கும் அவங்களோட கிராஸ் ப்ராடக்ட்டா இருக்கும் அவங்களோட எப்படி இருக்கும் it is equal to their cross product got it அவ்வளவுதான் சரிங்களா சோ அப்ப நம்மளுக்கு தேவைப்படுற parallel வெக்டார்ங்கிறது யாருன்னா இவனோட ஜோடி புறாக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது தான் ஓகே சோ கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போமா சோ your parallel vector is equal to what is your b vector பசங்களோட b vector என்னது 2i plus 3j plus 2k அவங்களுக்கும் யாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் to this vector இதோட ஜோடி புறா கீழ இருக்கும் so 1i plus 2j plus 4k okay that's it இவங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா i j k 2 3 2 1 2 4 yes தனியா டெலிகிராம் சேனல் இருக்கு ஓகேவாடா பசங்களா yes what is it so 12 minus 4 8 minus j into 2 4 8 8 minus 2 6 next k into 4 minus 3 it is 1 so 8i minus 6j plus k this is your parallel vector and this is your point alaga eludunga so what is your a vector 3i plus 6j plus k what is your parallel vector is 8 6 1 8i minus 6j plus 1 சரிங்களா என்ன கண்டுபிடிக்கணும் parametric form cartesian form parametric form easy so parametric form r is equal to point vector first point vector எழுதணும் next parallel vector எழுதுறதுக்கு முன்னாடி எப்படா முடியும் ஒரு வேரியபிள் போட்டு எழுதணும்
ஓகேவாடா பசங்களா? ஸோ இட் ஆல்மோஸ்ட் ends at 7:30க்குள்ள நம்ம எண்ட் பண்ண பார்க்குறோம். சரிடா பசங்களா? வாட் இஸ் தி கோஆர்டினேட் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் drawn from the point? ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைனுக்கு, ஒரு பாயிண்ட்ல, அதாவது -1, 2, 3 இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைனுக்கு டிரா பண்ணும்போது ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர், ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர்னா இந்த கிரீன் பாயிண்ட் என்னன்னு கொஸ்டின் பண்றான். புரியுதா? ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைனுக்கு நான் பெர்பெண்டிகுலர் போடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிரீன் பாயிண்ட் என்னங்கிறது கொஸ்டின். சரியா? ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணு, நல்லா அப்சர்வ் பண்ணும். சரியா? ஸோ வென் யூ அப்சர்வ் திஸ், இது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லடாப்பா, இந்த லைனும் பெர்பெண்டிகுலர். கண்ணு தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த லைனும் பெர்பெண்டிகுலர். கரெக்டா? ஓகே. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட். கரெக்டா? இந்த பாயிண்ட் இந்த லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டு விஷயம் நீ நோட் பண்ணும். சரியா? நான் சொன்ன ரெண்டு விஷயம் என்னது? சி, இது டிஎஃப். ஓகேவா? ஸோ இந்த டிஎஃப் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபி லைன், ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலர். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன சொன்னேன்? அந்த எஃப் இஸ் ஆன் தி லைன் ஏபி, ஏபிங்கிற லைன் மேல இருக்க ஒரு பாயிண்ட். கரெக்டாடாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே ரம்யா, சரிண்ணா. ஸோ வாட் இஸ் இட்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒரு விஷயம் இருக்கடா பசங்களா. ஸோ இதோட பாயிண்ட் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம் இட் இஸ் மோஸ்ட்லி எண்டட் பசங்களா. அது எல்லா சாப்டரும் நான் ஃபடாஃபட் முடிச்சிட்டேன்னா நானும் போயிடுவேன். ஓகே. ஸோ நீங்கள் கிளாஸஸ்குள்ளே வரக்கு முன்னாடி உங்களுக்கு சேனலோட லிங்க் வந்து உங்களோட நம்பருக்கோ இல்லை வந்துட்டு உங்களோட இமெயிலுக்கோ சென்ட் பண்ணுவாங்க தமிழ். சரிங்களா? எவ்ரி ஒன். ஸோ ப்ளீஸ் 7th கிளாஸ் இருக்கா பார்த்து சொல்லுங்க மேம். முஷ்கான், ஐ ஹோப் யூ ஹேவ் 11th கிளாஸ் பயாலஜி கிளாஸ் இருக்கும். சரிங்களா? யாரா பசங்களா? ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம், இந்த லைன் மேல இருக்கிற ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்னது? இந்த லைன் மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டோட ஃபார்மேட் என்னடா பசங்களா? கண்டுபிடிச்சு சொல்லு. இதோட ஃபார்மேட் என்னது? ஸோ இட் இஸ் 2t + 1, 3t - 4, next 1t + t + 3. This is the point on line AB. AB லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ உன்னுடைய எஃப் பாயிண்ட்டும் பார்க்க இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் யுவர் எஃப் பாயிண்ட். அப்போ உன்னுடைய எஃப் பாயிண்ட்டும் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். யா, நீ இந்த மாதிரி எழுதுனா சபரி, இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிஎஃப். உனக்கு என்ன தெரியும்? டிஎஃப் வெக்டாரும் இந்த லைனும் பெர்பெண்டிகுலர். டிஎஃப் வெக்டாரும் இந்த லைனும் பெர்பெண்டிகுலர். கரெக்ட்டுங்களா? இதுல பாயிண்ட் இருக்கு, பேரலல் வெக்டார் இருக்கு. உனக்கு பேரலல் வெக்டார் என்னன்னு தெரியும்? இதுதானோட பேரலல் வெக்டார் 2i + 3j + k. கரெக்டா? பெர்பெண்டிகுலர் அப்படினால என்ன சொல்லியிருக்கேன்? டாட் ப்ராடக்ட் 0. ஓகேவா? இப்போ இந்த டிஎஃப் வெக்டாரை சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் டிஎஃப் வெக்டார்? உன்னோட ஓஎஃப் வெக்டார் உனக்கு தெரியும். உன்னோட ஓஎஃப் வெக்டார் பார்க்க எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். எஸ். ஸோ 2t + 1i. சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் 3t - 4j. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? t + 3k. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு லைவ்ல பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் காவ்யா. யூ கேன் ஹேவ் இட். ஓகேங்களா? இதுதான் உன்னோட ஓடி வெக்டார். உன்னோட ஓடி வெக்டார் பார்க்க எப்படி இருக்கும்? வாட் இஸ் அ பாயிண்ட் கிவன்? 1 - 1, 2 and 3. ஸோ -i + 2j + 3k. சரியா? அப்போ உன்னோட டிஎஃப் வெக்டார் பார்க்க எப்படி இருக்கும்? வாட் இஸ் அ டிஎஃப் வெக்டார்? ஓடி OF - OD. கரெக்டா? OF - OD ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இவனையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம் 2t + 2. கரெக்டா? 2t + 2i வெக்டார். நெக்ஸ்ட் இவங்களையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 3t - 6j வெக்டார். நெக்ஸ்ட் இவங்களையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா t மட்டும் தான் இருக்கும். tk வெக்டார். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் பிடிஎஃப். வந்துட்டு ப்ரீ குவார்டர்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல பசங்களா, அதில் பிடிஎஃப்ல இருக்கு. சரிங்களா? ஓகே நான். ஸோ வாட் இஸ் இட்? நம்ம வந்துட்டு டிஎஃப் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். பி வெக்டார் தெரியும். அவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் என்னது? 0. அவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 0. ஏன்னா தே ஆர் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஓகே. 4j வராதா? எப்படி 4j வரும்? இங்க பாருங்க. 3d - 4. 3d - 4லேருந்து ஒரு -2 நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. ஸோ 3t - 6 லைட் டேர்ம்ஸ் மட்டும் தானே ஆட் ஆகும். சரிடா பசங்களா? ஓ இது 4ஆ? சாரி. நான் 2ன்னு எழுதி வச்சிருக்கேன். இட் இஸ் 4.
டி 4 இல்லடாப்பா 2 தான் பாருங்க. இதுதானே டி, இதுதானே அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் தானே எழுதணும். இட் இஸ் 2 ஒன்லி. சரிடா பசங்களா? ஓகே. ஸோ see this பசங்களா? ஓகே, இவங்களுக்கும் இவங்களுக்கும் அதாவது 2t plus 2 into p வெக்டார். p வெக்டார் என்னது 2. 2 plus 3t minus 6 into 3. ஓகே, இல்லையா? நான் பார்த்த மணிகண்டன் ரெண்டு லிங்க்குமே அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு. நீங்க பார்த்தப்போ அட்டாச் ஆகலையே என்னமோ. ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஓகே, ரெண்டுமே இட் இஸ் கிவன் தேர். ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, அண்ட் 1 into இது 1 into t ஈக்குவல் டு 0. இதுல இருந்து t யோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு பசங்களா. இதுல இருந்து t வேல்யூ என்னது? ஸோ 4t plus 4 plus 9t minus 18 plus t is equal to 0. So இவங்களே ஆட் பண்ணுங்க. So 13 plus 1 14t. So 14t சரிங்களா? And plus 4 minus 18 plus 4 minus 18 minus 14 equal to 0. அப்ப t யோட வேல்யூ 1. ஓகேவோட பசங்களா? t யோட வேல்யூ 1. சரிங்களா? t எதுக்கு கண்டுபிடிச்சிங்க? இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க தான். நம்ம என்ன வேணும்? ஃபுட் ஆஃப் தி, we need the foot of the perpendicular. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த பாயிண்ட் டீக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யாரா பசங்களா? டீக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஒரே நிமிஷம் மணிகண்டன். அந்த பிடிஎஃப் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, வாட் இஸ் ஏ ஓஎஃப் வெக்டார் பசங்களோட? ஓஎஃப் வெக்டார் பார்க்கறதுக்கு t is equal to 1. ஸோ இட் இஸ் 3i and minus j 1. ஸோ plus 4k. இதுதான் உன்னோட coordinates of the foot of the perpendicular. 3, minus 1, 4. சரிங்களா? அடுத்த லைவ் எப்போ மேம்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைவ்டா பசங்களா. கேமிங் அதுக்கு ஒரு டெலகிராம் குரூப்பை நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம்டப்பா. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ட்ராக்கிங் ஐடியில் அதில் வந்திருக்கும். ரியலி இட் இஸ் சாரி ஃப்ரம் ஆர் சைட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்லுங்கள். லைக் புக் வரக்காக காம்பன்சேஷனாக. ஸோ இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸை நம்மளுக்கு டெலகிராம் குரூப்லாம் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கடாப்பா. சரியா? இட் இஸ் ரியலி லைக் இட் இஸ் ஆர் சைட். அதனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் தான் நான் யாழ் சாரை கேட்டு இன்றைக்கே இதை செட்டில் பண்ணி விட்றேன் பசங்களா. ஓகேவா? ஐ நோ இட் இஸ் வெரி டஃப். நம்ம பேரண்ட்ஸ் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு புரியுது. பட் ரியலி சாரி ஃப்ரம் ஆர் சைட். ஓகேடா பசங்களா? எஸ், டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு அனுப்பியிருப்பாங்க. find the shortest distance between the point to the line. பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை சொல்வீங்களாமா? எப்படி பசங்க சொல்வீங்க? வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு அ லைன்? ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே யாரா பசங்களா? இட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், ரைட்? ஸோ 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ பாயிண்ட்? உங்களோட பாயிண்ட் என்னது? -1, 2, 3. -1, 2, 3க்கோ அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னடாப்பா? இன்னொரு பாயிண்ட் என்னது? 3, -1, 4. 3, -1, 4. இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ 3 minus of minus 4 square and -1, -2, -3 அப்போ 9. நெக்ஸ்ட் 4 -3 1. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 16. 16 plus 9 25. 25 plus 1 it is 26. யாரா பசங்களா? This is 26. So kindly check with this. பாயிண்ட் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்படி கண்டுபிடிச்சா போதும் ஜனா. இந்த புக்கு வர சொதப்பு. ரூட் 26 தான் ஆன்சரா? ஸோ இப்போ ஓகே டன்ரா பசங்களா. ஓகே
நெக்ஸ்ட் சம் போலாமாடா பசங்களா? யா. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு லைன்ஸ் மட்டும் தான் முடிக்க முடியும் போலயே. ஓகே, ஸோ பாருங்க பசங்களா, ஷோ தட் தி லைன்ஸ்னு சொல்லிட்டு 2 லைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தே கிவன்? தி கிவ் 2 லைன்ஸ் வந்து ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லணும். 2 லைன்ஸும் ஸ்கியூ லைன்ஸ்னா என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, தே ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸும் கிடையாது, parallel லைன்ஸும் இல்லைன்னு சொல்லணும். சரியா? அவங்க இன்டர்செக்டிங் லைன்ஸும் கிடையாது, parallel லைன்ஸும் இல்லைன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைன்ஸ்ல இருக்கு அது மணிகண்டன் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்தா தானே, உங்களுக்கு அந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் இருந்தா தானே அதை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு அந்த லைன் ஈக்குவேஷன் தெரியணும்ல, அதாவது ax + bx = cன்னு ஒரு லைன் இருக்கணும். அந்த லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதுக்கு இதுவே ஈஸி. கரெக்டா? ரைட். ஓகேடா பசங்க. ஸோ இந்த லைன்ல என்னென்ன விஷயம் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுது. என்னென்ன விஷயம் இருக்கு? பாயிண்ட், இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுல ஒரு parallel வெக்டார் இருக்கு, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுல ஒரு parallel வெக்டார் இருக்கு. கரெக்டா? ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட்? பாயிண்ட் வந்து 6i plus j plus 2k and parallel vector, இதுல parallel vector யாருடப்பா? so I plus 2j minus 3k and இதுல point யாரு? b. okay, so 3i plus 2j minus 2k and இதுல parallel vector யாரு? வேரியபிளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. so it is 2i plus 4j, ரைட்டடா பசங்களா, minus 5k. சரிங்களா? -5k. ஆமா ரைட்? ஓகே, இப்போ ஸ்கியூ லைன்ஸா இல்லையான்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன், 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் அண்ட் 2 பேர்த்தோட parallel வெக்டார், இவங்களுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமாடா பசங்களா? இவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன். ஸோ இது எப்படி வேணா இருக்கலாம், c - aவும் இருக்கலாம், b - aவும் இருக்கலாம். ஸோ 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 1லேருந்து -2 போச்சுன்னா -1, 2லேருந்து -1 -2 இட் பிகம் +4. இம்பார்ட்டன்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல. 6 and 7 மட்டும் போதும்னு சொல்றாங்களா? 6th சாப்டரும் இம்பார்ட்டன்ட் தான்டா பசங்களா. ஸ்கூல் லைன்ஸோட கண்டிஷன் இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரும். இல்ல, ஸ்கியூ லைன்ஸோட கண்டிஷனே வேற, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியாடாப்பா? ஸோ பி பாருங்க, வாட் இஸ் பி? 1 2 -3 and q is equal to 2 4 and -5. இவங்களோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா பசங்களா. வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபார் திஸ்? 3 into 2 into -1 -10 plus 12. so it is 2. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அதுதானே. ஓகே, ஜஸ்ட் minus of minus plus 1 into -5, it is -5 plus 6, so it is 1. 1 into 1, it is 1. Next, plus 4 into, right ra pasanga, plus 4 into 4 minus 4, it is 0. Ma'am, skew lines check in the question, but answer la condition மாதிரி எடுத்திருக்கீங்க. இல்ல, ஷோ தட்னு சொல்லணும். ஓகே, ஷோ தட்னு சொல்லணும். புரியுதாடாப்பா? இதை ஷோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட find this value da pasangla. It is -10 plus 12, it is 2. okay, so it is -1 into -5 plus 6, -5 plus 6, it is 1. And 4 minus 4, it is 0. 7. yeah, so this is not equal to 0. okay va? பாருங்கடா பசங்களா, c minus a b d, ஓகேவா? இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தே ஆர் நாட் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அவங்க இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடையாது. ஓகேவா? அவங்க இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடையாது. 2 பேரும் இன்டர்செக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேர்த்தோட parallel வெக்டார் பாருங்க. இவங்க 2 பேர்த்தோட parallel வெக்டார் பாருங்க. இந்த parallel வெக்டாரும் சரி, இந்த parallel வெக்டாரும் சரி, இந்த 2 ஜோடி புறாவும் ஒருத்தர் மாதிரி இல்ல. they are not multiples of each other. கரெக்டா? p vector is not a multiples of each other, so they are not parallel vector. அப்ப அவங்க parallelலும் கிடையாது, intersectingம் கிடையாதுன்னா they are skew lines. என்னடாப்பா? they are skew lines. ஓகே, அவ்வளவுதான். ஷோ பண்ணியாச்சு. ஓகே, find the distance between them. அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? பாக்ஸ் ப்ராடக்ட். கண்டுபிடிச்ச பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ டிவைடட் பை b cross d.
சாடா பசங்களா, எப்பயும் போல ஃபார்முலா எழுதிட்டேன். நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதவே யூஸ் பண்ணுங்க. அதோட பாக்ஸ் வேல்யூ என்னது? 7. அவங்களோட கிராஸ் ப்ராடக்ட். ஃபைண்ட் தி கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் பி அண்ட் டி. இன்னைக்கு பெய்ட் கிளாஸ் இல்லடா பசங்களா. ஸோ காலையிலேயே முடிஞ்சிருச்சுல பெய்ட் கிளாஸ். எஸ், ஐஜேகே. அண்ட் வாட் அபவுட் யுவர் கோஃபிஷியன்ட்? 1, 2, -3, 2, 4, -5. 1, 2, -3, 2, 4, -5. யாடா பசங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன வரப்போகுது? எஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் ஒன்? யா மக்களே, ஸோ அவங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னடா பசங்களா? என்னடாப்பா எல்லாரும் பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபார் தட் ஒன்? ஓகே, நாமளே போடலாம் போல. சரி, ஓகே. ஸோ I into -10 plus 12, so it is 2. Okay, minus j into 1 5s are 1. Okay, plus k into 4 0. Yeah, very good. 2i minus j. Okay da pasanga. So idoda determinant value என்ன வரும்? determinant value வந்து 4 plus 1. So it is அவ்வளவுதான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them என்னது? 7/√5. யா மகளே, 7/√5. டூ வருமா? கரெக்ட் தானே பசங்களா? யா, வெரி குட் மணிகண்டன். சோ குட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் சம் போலாமாடா பசங்களா? ஓகே ஓகே, நம்ம கொஞ்சம் எந்துவா இருக்கணும். ஓகே, இது டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட். சரியா? ரெண்டு பேரும் ஒரு இன்டர்செக்ட். நான் என்ன சொன்னேன்? ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட்னா என்ன அர்த்தம் பசங்களா? ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட்னா அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் பிகம் 0. என்ன சொன்னேன்? அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் பிகம் 0. கரெக்டாடா பசங்களா? விச் மீன்ஸ் யாரோட பாக்ஸ் ப்ராடக்ட்? இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ இதுல பாயிண்ட் யாரு? பாயிண்ட் வந்து மேல இருக்கிறவங்க தான் பாயிண்ட். ஸோ ஐ minus j and plus k. கரெக்ட்டுங்களா? இதோட பாயிண்ட் என்னது? what is the point for this one? this point என்னது? 3i plus mj and z க்கு பக்கத்துல யாருமே இல்ல, அப்ப 0k. what about the parallel vector? இவங்களோட parallel vector வந்து 2i plus 3j plus 4k. and what about this case? 1i plus 2j plus 1k. ரைட், இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் பசங்களா. இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் பிகம் 0. இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0வா இருந்தா தான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட சப்ராக்ஷன் 3 - 1 2. m minus of -1 become m plus 1 and 0 minus of 1 -1. So 2 3 4 1 2 and 1. ஸோ இவங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும் பசங்களா. இவங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னது? யா, so 2 into 3 minus 8. 3 minus 8 minus 5. Icebreaker வேணுமா? சரி, ஓகே. Of course I can ask icebreaker. ஒரே நிமிஷம்டா பசங்களா. m plus 1. So m plus 1 into 2 minus 4, it is -2. Plus -1 into 4 minus 3, it is +1. யாடா பசங்களா, just multiply it. So -10 plus 2m plus 2 minus 1 is equal to 0. Minus 8m plus 1 is equal to 0. Yada pasana. So what is your m value? Three minus 1 2. m minus of -1 plus 1. 0 minus 1 -1. Correct தானே? 2 3 4 1 2 3.
3 minus 8 5 sorry 5 தான் போட்டிருக்கோம் and 2 minus 4 it is minus 2 4 minus 1 it is 1 எல்லாமே கரெக்டா தானே இருக்கு சாரிடா பசங்களா சாரி yes 2m equal to 9 so m is equal to 9/2 அவ்வளவுதான் okay yes டா பசங்களா so we are moving to the next question yes so shortest this skew lines na என்ன சொன்ன பசங்களா skew lines ஓட property என்ன yeah very good skew lines ஓட property என்ன இதோட point vector இதோட point vector ஓட subtraction first சரி இதோட point vector அழகா எழுதுங்க பசங்களா point vector எப்படி எழுதுவீங்க இவங்க ஃபார்மேட்ல இல்ல ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஃபார்மேட்லயே கிடையாது இவங்க ஃபார்மேட்ல எழுதணும் அப்படினா ரைட் லைக் திஸ் so x plus 1 divided by 1 y divided by 1/2 z divided by minus 12 சரிங்களா yeah so இதே எழுதுங்க x divided by 1 y plus 2 divided by it is 1 and 6 காமனா எடுத்துட்டீங்கன்னா z minus 1 divided by 1 சரியாடாப்பா ஏன் அப்படி எழுதணும் 6 காமனா எடுத்ததுக்கு அப்புறம் you have to bring it down அத கீழ கொண்டு வந்துடணும் சரிடா பசங்களா சோ இது ஃபிராக்ஷன்ல இருக்கறதெல்லாம் கட்டுப்படி ஆகாது you change into integer ஃபார்மேட்க்கு மாத்தலாம் எப்படி மாத்தலாம் இது 2 தானே எல்லாத்தையும் 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க சோ 2 y by 1 so minus 24 இது என்ன பண்ணும் 6 ஆல மல்டிபிள் பண்ணும் அவ்வளவுதான் ஓகே சோ இதெல்லாம் பாயிண்ட் வெக்டாரோ எழுதுங்க வாட் இஸ் பாயிண்ட் ஹியர் உன்னோட பாயிண்ட் வந்து a வெக்டார் நீ பசங்களா டைம் இல்லடா நான் இன்னும் பிளேனே ஸ்டார்ட் பண்ணல ஓகே ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கல்ல what about your c vector 0 minus 2 plus 1 0 minus 2 plus 1 யானா பசங்களா so k vector so this is k what about your parallel உங்களோட parallel vector என்ன இருக்கு 2 1 minus 24 2 1 minus 24 next உங்களோட இதோட parallel vector பார்க்க எப்படி இருக்கு 6 6 1 இதுவும் மல்டிபிள் கிடையாது p vector is not a multiple of q vector so they are not parallel அப்போ not parallel சரிங்களா செகண்ட் கண்டிஷன் intersecting segments னா c minus a b d இவங்களுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் 0 of 0 1 minus 2 of minus 2 minus 2 1 1 so 2 1 minus 24 6 6 1 equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிடா பசங்களா so 1 into 1 minus 24 into 6 So this 144, so 1 la 144 pochna minus 143 plus 143, okay? Minus of minus plus 2 into, chada pasangla plus 2 into 2, 2 plus 144, so 2 plus 144, it becomes 146, okay? Plus 12 minus 6, it is plus 6. Chada pasangla is definitely not equal to 0. Definitely not equal to 0. Chiri, idoda value enada pasangla? What will be value of this one? Ingaloda value mattum enna solunga. Idu ethanathu question? Fifth question. So what is the value of this one pasangla? Yeah. So it is 441. Okay, da pasangla. So it is 441 next.
This is not equal to 0, so they are skew lines. அப்போ அவங்க definitely they are skew lines. ரைட்டா? ஓகே. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலாக்கு என்ன பண்ணணும்? கீழ இருக்கிறவங்கள ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. மேல இருக்கிறவங்கள ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. 441 டிவைடட் பை. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் பி கிராஸ் டி. பி கிராஸ் டியை கண்டுபிடிக்கணும். ரைட்டடா பசங்களா? வாட் இஸ் பி கிராஸ் டி? IJK. So that is 2, 1. Next 6, 6, 1. கரெக்டா? இது யாருக்கு ஈக்குவல்? I into 143. Next minus j into 146 plus k into 6. கரெக்டா பசங்களா? ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? 143 ஸ்கொயரா? (143 square) அந்த ஃபார்முலா வந்து ஒரு பாயிண்ட் ஒரு பிளேனும் இருந்தாதான் மணிகண்டன். சரிடாப்பா. P is equal to 12 6 minus 1. 12 இல்லடா பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் 2. ஸோ இதுதானே உங்களோட P. கரெக்டாக தான் போட்டிருக்கும். ப்ளஸ் 146 ஸ்கொயர். ஓ இது ரொம்ப பெருசாக இருக்கு. ஒரே நிமிஷம்டா பசங்களா. 1 sec. இதை கட் ஷார்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம். So it is 6a 6.5 ல fifth sum, right? லைன் தான் இருக்கறதுலே ரொம்ப பெருசு. நீ பசங்களா, sorry for this. Okay bye, your this one is wrong. Determinant தப்பா போட்டிருக்கோம். So what is your determinant value? Your determinant value will be oh yeah, I see the mistake. எங்க mistake பண்ணிட்டேன்னு பார்த்துட்டேன். Yes. இது பசங்களா, this is 1 by 12, right? It is not 12, it is 1 by 12. ஏன்னா 12 multiplication இருக்கிறது 1 by 12. So இப்போ 1 by 12னா நீங்க 12 ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். Sorry. So you have to multiple with 12. அப்போ இது வந்துட்டு 12 and this is 6 and this is minus 1. சரிங்களா? So this is the format. So 12 6 1 தான் வரும். So 12 6 1. யாரா பசங்களா? Okay. 12 6 and minus 1. Now it's okay. So இப்போ இதோட determinant value என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 84 which is not equal to 0. So this whole changes. இது எல்லாமே change ஆகும். So this is equal to 84 divided by. இவங்களோட value என்னடா பசங்களா? So this is 12 6 minus 1. 6 6 minus 1. சரியா? Yeah. So what is this value னு கேட்டிங்கன்னா 12i minus 18j plus 36k. சரிங்களா? இவங்களுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 144 plus இதுலயுமே 6 காமனா எடுத்துட்டீங்கன்னா 2 minus 3 plus 6k. Okay, so when you take 6 as common, 6 வெளியே எடுத்துக்கலாம். 6 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 plus 9 plus 36. சரியா? So overall என்ன ஆகும் பசங்களா? 84 divided by 6 into 7. So this is equal to 2 units. ஓகேங்களா?
இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே போதுண்டா பசங்களா. ஸோ யூ நோ திஸ். இதோட பெய்ட் செக்ஷன்ஸுக்கு இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின். பே பண்ணுறது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பே பண்ண போகிறீங்க. ஓகே, எவ்ரி திங் இஸ் வெரி குவைட். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த ஃபர்தர் ஈக்குவேஷன்ஸ். யாரா பசங்களா, இனிமேல் ஈஸி தான். ஸோ லிக்விட் திஸ் இஸ் பிளெயின் ஈக்குவேஷன். ஒரு பிளெயின் ஈக்குவேஷன், ஒரு பிளெயின்னா இதுதான் ஒரு பிளெயின், இதுதான் ஒரு ஷீட். இந்த ஷீட்டு தான் பிளெயின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த பிளெயினில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் தேவைப்படுவா? இந்த பிளெயினில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லடப்பா, நான் சொல்கிற 2 விஷயம் மேஜர், ரொம்ப மேஜரான ஃபார்மேட்டிங் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி என் வெக்டார். என் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு பிளெயின். பிளெயினுக்கு பர்பெண்டிகுலரா இருக்க ஒரு நார்மல் வெக்டார் நம்மளுக்கு கொடுப்பாங்க. எப்படி லைனுக்கு பேரலலா இருக்க வெக்டார் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிளெயினுக்கு பர்பெண்டிகுலர் வெக்டார் நம்மளுக்கு தேவைப்படுவான். சரியா? என்னடாப்பா, பர்பெண்டிகுலர் வெக்டார் நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த பர்பெண்டிகுலர் வெக்டார் ஒரே ஒரு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பிளெயினும் ஒரு டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஃபார்மேட் எப்படி மேம் இருக்கும்னா ரொம்ப ஈஸி. என்ன மேம் ஃபார்மேட் கேட்டிங்கன்னா அவனோட டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் அட் டிஸ்டன்ஸ்? இட் இஸ் அட் 12 டிஸ்டன்ஸ். எப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ ஒரு விஷயம் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இந்த என் இருக்குல்ல, அந்த பர்பெண்டிகுலர் வெக்டார் இருக்குல்ல, அந்த பர்பெண்டிகுலர் வெக்டார் ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கணும். என்னடாப்பா? அதை முடிச்சுட்டு 6.7 போகலாம். ஸோ இது வந்து ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கும். யூனிட் வெக்டார் இல்லைன்னா யூனிட் வெக்டாரா மாற்றணும். ஓகேவா? இது n வெக்டார் 6i + 2j - 3k. ஸோ இதோட மாடுலஸ் செக் பண்ணி பாருங்க. வாட் இஸ் த மாடுலஸ் வேல்யூ? 36 + 4 + 9. ஸோ திஸ் பிகம்ஸ் 7. கரெக்டா? 7. இது வேல்யூ 1 கிடையாது. 1 இல்லைன்னா இது யூனிட் வெக்டார் கிடையாது. ஸோ இப்போ யூனிட் வெக்டாரா மாற்றணும். யூனிட் வெக்டாரை எப்படி மாற்றணும்? அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ் யூனிட்டா மாத்தியாச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? பிளெயின் ஈக்குவேஷன் நம்ம எப்படி மேம் எழுதுறது? ஸோ பிளெயின் ஈக்குவேஷன் யாருக்கு மேம் ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா r டாட் n கேப் ஈக்குவல் டு p. புரியுதா? r டாட் m கேப் இஸ் ஈக்குவல் டு p. ஸோ இந்த ஆருக்கு பக்கத்துல அந்த நார்மல் வெக்டார் இருக்கணும். இதுதான் அந்த நார்மல் வெக்டார். அங்க எழுதுங்க. ஸோ 6i + 2j - 3k divided by 7 is equal to என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? What is the distance? 12. அவ்வளவுதான். ஸோ இந்த 7 இந்த சைடு நீங்க மல்டிபிளா கொண்டு வந்து எழுதலாம். ஓகேவா? டாட் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி வேணா ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? கிராஸ் ப்ராடக்டா இருந்தால் தான் நான் சொல்றதா முடியாது. இட் இஸ் 84. n வேல்யூ வேற மாதிரி இருக்கா புக்லையா? மேபி புது புக்ல மாறித்திருக்கலாம் சபரி. ஐ எம் யூசிங் தி ஓல்ட் புக் அடிஷன். சரிங்களா? எஸ், இதே அதுவும் ஃபார்முலா தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஸோ வாட் இஸ் அபவுட் திஸ் ஒன் மேம்? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு லைக் நான் எப்படி சொன்னேன், பிளெயினுக்கு லைனுக்கு அந்த ஜோடி புறாங்கிறது parallel வெக்டார். அந்த மாதிரி பிளெயினோட ஜோடி புறா யாரா பசங்களா? இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்ல வந்துட்டேன்ல. எஸ், இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம்னா ஒண்ணும் இல்லை. இந்த ijkக்கு பதிலா xyzன்னு மாத்திக்கணும். அவ்வளவுதான். அப்ப 6x + 2y - 3z = 84. அவ்வளவுதான். கார்ட்டீசியன் ஃபார்ம் ரொம்ப ஈஸி. இந்த ijkக்கு பதிலா xyz மாத்தணும் பிளெயினை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல என்ன மேம் பண்ணும்? நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு டைரக்ஷன் கொசைன் கேட்கிறான். டைரக்ஷன் கொசைன் சி பிளெயினோட டைரக்ஷன் கொசைன் கேட்கிறான். பிளெயின் மொத்த பிளெயினுக்கு கண்டுபிடிச்சா போதுமா? இல்ல அந்த பிளெயினுக்கு நார்மலா போற அந்த பிளெயினோட ஸ்மால் பெர்பெண்டிகுலர் வெக்டாருக்கு கண்டுபிடிச்சா போதும்னா பெர்பெண்டிகுலர் வெக்டாருக்கு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ இதோட பெர்பெண்டிகுலர் வெக்டார் என்னடாப்பா? யாரா பசங்களா? சோ இதோட பெர்பெண்டிகுலர் வெக்டார் என்ன? யாமகளே டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பெர்பெண்டிகுலர் வெக்டார்னா ijk ஓட கோஎஃபிஷியன்ட், xyz ஓட கோஎஃபிஷியன்ட். அவ்வளவுதான். யாரு? நம்மளுக்கு xyz ஓட கோஎஃபிஷியன்ட், வேற யாரும் இல்ல. ஓகேவாடா பசங்களா? சோ xy ஓட கோஎஃபிஷியன்ட் உனக்கு தெரியுதா? xக்கு யார் இருக்கா, yக்கு யார் இருக்கா, zக்கு யார் இருக்கா? இதோட நார்மல் வெக்டாருங்கிறது யாரடா பசங்களா? ஜஸ்ட் இவங்களோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 12i + 3j - 4k.
அவ்வளவுதான். இவங்களுக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சா போதும். டைரக்ஷன் கொசைனுக்கு நம்மளுக்கு மேக்னிடியூட் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 plus 9 plus 16. So it is 25, it is 13. வேணா 169 வரும். So 13 is your answer. அப்போ டைரக்ஷன் கொசைன் என்னது? 12 by 13, 3 by 13 minus 4 by 13. மாடுலஸ் எல்லாம் டிவைட் பண்ணும் டாட்ஸ். ஓகேவாப்பா? எஸ். இப்போ என்னமா பண்ணும்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கேட்டிருக்காங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. சரி, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த ஆர் டாட்னு எழுதுறோம்ல, ஆர் டாட் வச்சு எழுதுறதுதான். ஓகேவா? ஆக்சுவலி நீங்க பிளேன் எழுதும் போது இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் செக் பண்ணும் போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னோட என் வெக்டார் வந்து ஒரு என்ன வெக்டாரா இருக்கணும்? என்ன வெக்டாரா இருக்கணும் பசங்க? இட் ஷுட் பி யூனிட் வெக்டாரா இருக்கணும். என்னவா இருக்கணும்? யூனிட் வெக்டாரா இருக்கணும். சரி, ஆனா இது ஒரு யூனிட் வெக்டார் கிடையாது. இப்போ இது ஒரு யூனிட் வெக்டார் கிடையாது. யூனிட் வெக்டாரா மாத்தணும் அப்படின்னா அவங்களோட மாடுலஸால டிவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் 12x plus 3y minus 6z is equal to 65 இருக்கா? இது நீங்க 13ஆல டிவைட் பண்ணும். எஸ், ஏன்னா இதோட மாடுலஸ் வேல்யூ 13. அப்பதான் கரெக்டான ஃபார்மேட்டுக்கு எழுத முடியும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் உங்களோட நார்மல் வெக்டார், இதுதான் உங்களோட டிஸ்டன்ஸ். ஸோ ஆர் டாட் 12i plus 3j minus 6k divided by 13 equal to 65 13ஆல டிவைட் பண்ணா 5. அப்போ லென்த் என்னது? ஞாபகம், உன்னோட லென்த் என்னது? உங்களோட லென்த் ஆஃப் perpendicular from origin is 5 units. Length of perpendicular equal to 5 units. Right? Okay. So next question பாருங்க. Find the intercepts cut by the plane. ஒரு plane ஓட intercept எனக்கு வேணும். ஓகேவா? ஒரு plane ஓட intercept. So interceptனா இதுதான். So intercept அப்படின்னா ஒரு plane. இப்படி இருக்க ஒரு plane பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஸை கட் பண்ணும். 3 ஆக்சிஸை கட் பண்ணும். இங்க பாத்தியா? Z ஆக்சிஸை இந்த இடத்துல கட் பண்ணிருக்கு. இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியணும். and y ஆக்சிஸை இந்த இடத்துல கட் பண்ணிருக்கு. and இன்னொரு ஆக்சிஸை இந்த இடத்துல கட் பண்ணிருக்கு. See, 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? So எஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இவங்களோட பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதிக்கோ. லைக் இன்டர்செப்ட் அப்படின்னாலே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க? இதை கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எப்படி எழுதுவீங்க? 6x plus 4y minus 3z is equal to 12. அவ்வளோதான், கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதியாச்சு. இன்டர்செப்ட் வேணும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற இடம் எனக்கு வேணும். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒய் அண்ட் இசட்டை ஜீரோவா போடணும். ஸோ ஒய்க்கும் இசட்டுக்கும் ஜீரோ போடுங்க. ஒய் வேல்யூ 0, இசட் வேல்யூ 0. அப்போ 6x is equal to 12, x is equal to 2. இது எக்ஸ் இன்டர்செப்ட். டிசிஸ் நான் ரைட் பண்ணல, ரைட் பண்ணிட்டேன் மணிக்கண்டேன். நீங்க பாரு, முன்னாடி அதை முடிச்சிட்டேன். ஓகே, how will you find your y intercept பசங்களா? y intercept நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? x-க்கு 0வும் z-க்கு 0வும் போடணும். z-க்கு 0 போட்டிங்கன்னா 4y is equal to 12. அப்போ y-யோட வேல்யூ 3. அப்போ y-யோட வேல்யூ என்ன? 3 பசங்களா. அதே மாதிரி z interceptக்கு x and y is 0ன்னு போடணும். x and y is 0ன்னு போடணும். So you will have minus 3z is equal to 12, z is equal to minus 4. அவ்வளோதான், ஈஸி. ஓகே, யாரா பசங்களா? So we are stepping into our 6.7 exercise, which is very very important. Okay, இதுக்கும் லைன் ஈக்குவேஷனுக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்கு. இதுக்கும் லைன் ஈக்குவேஷனுக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்கு. என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணும்? லைனை பொறுத்த வரைக்கும் 2 பேர். ஒரு பாயிண்ட், ஒரு ஜோடி புறாவான parallel வெக்டார் வேணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? பிளெயினை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தேவைப்படுவாங்க. பிளெயினை பொறுத்த வரைக்கும் எத்தனை தேவைப்படுவாங்க? 3 பேர் தேவைப்படுவாங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட், ஒரு parallel வெக்டார், ஒரு parallel வெக்டார். ஸோ 2 parallel வெக்டார் நம்மளுக்கு வேணும். ஒருவேளை parallel வெக்டார் கொடுக்கலனா, ஒருவேளை parallel வெக்டார் கொடுக்காம அந்த இடத்துல பாயிண்டே இருக்கு. ஸோ பாயிண்டே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? parallel வெக்டாருங்கிறது என்னது? டிஃபரன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட். parallel வெக்டாருங்கிறது என்னது? 2 பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாசிங் த்ரூ தி பாயிண்ட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? ஒரு பாயிண்ட். ஸோ 0i plus j minus 5k. கரெக்டா பசங்களா? நெக்ஸ்ட் parallel
டு தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். parallel டு தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு கொடுத்து 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லைன்ஸ்லேருந்து ஜோடி புறாவை மட்டும் எடுங்க. 2 லைன்ஸ்லேருந்து ஜோடி புறாவை மட்டும் எடுத்துக்கலாமா? யார்டாப்பா அந்த ஜோடி புறா? இவர் அண்ட் அவர். ஓகே, ஸோ பி வெக்டார் இந்த வேரியபிள் கூட வரவங்க தான் ஜோடி புறா. ஓகே, 2i plus 3j plus 6k. And what about your q vector? q vector யாருக்கு equal? i plus j minus k. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த 3 ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 3 ஐட்டம் இருக்குன்னா வாட் இஸ் யுவர் பிளேன் ஈக்குவேஷன்? கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிடா பசங்களா. கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கார்ட்டீசியன் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்மோட ஈக்குவேஷன் ஃபார்முலா. கார்ட்டீசியன் ஃபார்மோட ஃபார்முலான்றது பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட் இருக்கா, ஒரு பாயிண்ட் இருந்தா ஈஸியா எழுதி எப்பயும் போல x மைனஸ் பாயிண்ட், y மைனஸ் பாயிண்ட், z மைனஸ் பாயிண்ட். ஸோ x மைனஸ் பாயிண்ட்னா x, y மைனஸ் பாயிண்ட்னா y மைனஸ் 1, z மைனஸ் ஆஃப் மைனஸ் இட் பிகம் z பிளஸ் 5. நெக்ஸ்ட் parallel, அதாவது ஜோடி புறா இருக்குன்னா ஜோடி புறாவை அப்படியே எழுதினா போதும். ஸோ 2 3 6 அண்ட் 1 1 மைனஸ் 1. ஸோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும். சரிடா பசங்களா, இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? So it is x into minus 9 minus y minus 1 into minus 8 plus z plus 5 into minus 1. Okay, vada pasangla, this will be your expansion. So ivanga expand pannu. So what is your solution? You will get 9x எல்லாத்தையும் மைனஸ் ஆல டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பை மைனஸ் 1 ஆல டிவைட் பண்ணிடுங்க. So 9x minus 8y plus 8 plus z plus 5 is equal to 0. So in our equation varum 9x minus 8y plus z இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 13 equal to 0. இதுதான் உன்னோட பிளேன் ஈக்குவேஷன். திஸ் இஸ் யோர் பிளேன் ஈக்குவேஷன். ஆனால் இதை வந்து நம்ம இப்போ கரெக்டான ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அப்போ மைனஸ் 9x plus 8y minus z is equal to 13. சரிங்களா? ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏன்னா நீங்கள் இதை வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் டேர்மாக எடுத்துக்கும். ஏன்னா அப்போ தான், ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்காதுல்ல, பாசிட்டிவ்ல தானே இருக்கும். ஸோ இவங்களை எப்படி எழுதுவோம்? ஆர் டாட்னு போட்டு ஐஜேகே போட்டால் போதும். மைனஸ் ஐஜே பிளஸ் 8j மைனஸ் கே ஈக்குவல் டு 13. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகேவாடா பசங்களா? ஸோ லைன் புரிஞ்சிச்சுன்னா பிளேன் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் சம் போலாமா? வாட் இஸ் இன் தி நெக்ஸ்ட் சம்? ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பாயிண்ட், இன்னொன்று பாயிண்ட். ஓகேவா? another is also a point. ரெண்டாவது பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவாடா பசங்களா? நார்மலி ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பாயிண்ட், 2 parallel வெக்டார் வேணும். சரியா? ஒரு பாயிண்ட் இருக்கு, குட். ஒரு பாயிண்ட் இஸ் தேர், இன்னொரு parallel வெக்டார் அழகா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்? இவங்களோட டிட்டர்மினன்ட். ஆனா இதோட ஃபார்மேட் கரெக்டான ஃபார்மேட்ல இல்ல. கொஸ்டின் பாருங்க, இட் இஸ் நாட் இன் தி கிவன் ஃபார்மேட். ஸோ இப்போ x மைனஸ் 1/1 2 காமனா எடுத்துடணும். ஸோ 1 இப்போ ஃபார்மேட்ல எழுதுங்க. பி வெக்டார் என்னது? 1 plus 1 minus, கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு இன்னொரு parallel வெக்டார் வேணும்ல. இன்னொரு parallel வெக்டாருக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 பேத்தோட சப்ராக்ஷன், 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். சரியா? ஸோ இப்போ எந்த பாயிண்ட் சூஸ் பண்றீங்களோ அவங்க 2 பேத்தோட சப்ராக்ஷன். ஸோ பி மைனஸ் ஏ. ஓகே, இவங்க 2 பேத்தோட சப்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 3, 2 minus 2 it is 0 and it is minus k. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. வாட் இஸ் தி கார்ட்டீசியன் ஃபார்ம்டா பசங்களா? எக்ஸ் மைனஸ் பாயிண்ட், என்ன பாயிண்ட்? எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1, y 0ன்னு அர்த்தம், y minus 2 z. ஓகே, இப்போ parallel வெக்டார் எழுதுங்க. எத்தனை parallel வெக்டார் இருக்கு? 2 parallel வெக்டார் இருக்கு. அழகா எழுது. 1 1 minus 1, 1 1 minus 1, 3 0 minus 1 equal to 0. இவங்களை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா புரிஞ்சிருச்சு. ஓகேடா பசங்களா? ஸோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா?
6.44. புரியலடா பசங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ 1, ஓகே, மைனஸ் ஒய் மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் இசட் இன்டூ 3 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதை கட் ஷார்ட்லாம் பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. எல்லா வீடியோலையும் சொல்றீங்க மேம், ஆனால் போட மாட்டீங்களே. என்ன போட மாட்டீங்களே மீனாட்சி? ஸோ எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 3. எதை நான் போட மாட்டேன்னு சொல்றீங்க? போட மாட்டாங்க சார். எதை சார் போட மாட்டாரு? ஓகே, சரியா? So this is the equation. So non-parametric form எப்படி இருக்கும்னா பசங்களா? What is your non-parametric form? உங்களோட non-parametric form எப்படி இருக்கும் மக்களே? How will your non-parametric form looks like? இதை அப்படியே ijkக்கு மாத்தணும், கரெக்டா? So r is equal r dot, இது ijkக்கு மாத்தினா I plus 2j plus 3k equal to 3. அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, பேராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் வித்தியாசம். பேராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் வித்தியாசமா எழுதணும். பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி எழுதணும்? பாயிண்ட் மட்டும் சும்மா எழுதணும். பேரலல் வெக்டாருக்கு வேரியபிள் போட்டு எழுதணும். சரியா? ஸோ வாட் இஸ் யர் பாயிண்ட் வெக்டார்? உங்களோட பாயிண்ட் வெக்டார் என்னது? ஏ வெக்டார், கரெக்டாப்பா? ஸோ ஏ வெக்டாரை சும்மா எழுதுங்க. டிபி வெக்டார் அண்ட் சம் எஸ்கியூ வெக்டார், அவ்வளோதான். அவங்கள சும்மா அப்படியே எழுதுங்க பசங்க. ஜஸ்ட் ஏ யாரு, பி யாரு, கியூ யாரு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேவா? நான் முன்னாடி போட்டிருக்கேன்ல பி அண்ட் கியூ, அதை தூக்கிட்டு வந்து அங்கே எழுதிருங்க. முடிஞ்சிருச்சு. பிடிஎஃப் வேணுமா? எஸ் அஃப்கோர்ஸ். இதை முடிச்சு தான் என்னால் பிடிஎஃப் தர முடியும். ஏடா பசங்களா? ஸோ 1 2 4 6th சம், ஓகே யாரா பசங்களா? ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக மூடுறேன். லைக் வாட் ஐம் சேயிங்னா இதில் எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். சரிடா பசங்களா? இதோட சொல்யூஷன்ஸ் பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணி கொடுக்கட்டா? ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம சால்வே பண்ணலாம். ஸோ வாட் இஸ் இட்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இது ஒரு பாயிண்ட் அண்ட் பேரலல் வெக்டார் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பேரலல் வெக்டார் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈஸி. சரிடா பசங்களா? பாயிண்ட் வெக்டார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ 2i plus 3j plus 6k. Am I right? What is your parallel vector? Your parallel vector is 2i plus 3j. இங்க இருக்கிறது தான் parallel vector. Denominatorல இருக்கிறது தான் parallel vector. And plus k. What about your q vector? 2i minus 5j minus 3k. Yes மக்களே. So how will you find the plane equation? இதோட plane equation எப்படி எழுதணும்? அப்படியே லைனா கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுங்க. What is a Cartesian form? x minus point. பாயிண்ட்ங்கிறது யாரு? இவன் தான் பாயிண்ட். ஸோ 2 3 6. ஸோ எக்ஸ் மைனஸ் 2, ஒய் மைனஸ் 3, இசட் மைனஸ் 6. நெக்ஸ்ட் இருக்க இந்த பேரலல் வெக்டார்ஸ், இந்த பேரலல் வெக்டார்ஸை அழகா அப்படியே எழுதுனா போதும். ஸோ 2 3 1 2 minus 5 and minus 3. 2 3 1 2 minus 5 and minus 3 equal to 0. சரிங்களா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். சரியா? இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யா மக்களே? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பேன்ஷன்? x minus 2 into minus 4 minus y minus 3 into minus 8 plus z minus 6 into minus 16 equal to 0. சரியா? எல்லாத்தையுமே 4 ஆல டிவைட் பண்ணுங்க. minus 4 ஆல டிவைட் பண்ணிருங்க. what happened? x minus 2 into ஹாய்டா பசங்களா 1, y minus 3 into 2, z minus 6 into 4 equal to 0. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ எவால்வேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எவால்வேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x minus y minus 2y plus 6 plus 4z minus 24 is equal to 0. ஸோ x minus 2y plus 4z. சரியா? எல்லா கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get 20. minus 20 வரும். ஸோ அந்த சைட் போச்சுன்னா plus 20. ஓகே, இதை நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதணும். how will you write in non parametric form? ஸோ ஆர் டாட் கொடுத்துருக்க ஐஜேகே எக்ஸ்ஒய்க்கு பதிலாக ஐஜேகே போடணும். ஸோ எக்ஸ் பிளஸ் வாட் இஸ் இட் 2y மைனஸ் 2y மைனஸ் 2j பிளஸ் 4k ஈக்குவல் டு 20.
ரைட்டாடா பசங்களா? அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஈஸி. பேராமெட்ரிக் ஃபார்ம்னா எல்லாத்தையும் தனித்தனியா எழுதுனா போதும். ஓகேங்களா? யா மேம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க நமக்கு கொடுத்துருக்கிறது 2 பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க 2i + 2j + k. பி வெக்டார் கொடுத்துருக்காங்க 9i + 3j - 6k. கரெக்டா பசங்களா? பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன். பெர்பெண்டிகுலர் டு பிளேன்னா ஒன்றும் இல்லை, அதை நார்மல் வெக்டாரா எடுத்துக்கோங்க. சரியா? அது ஒரு நார்மல் அது ஒரு பேரலல் வெக்டாரா எடுத்துக்கலாம். ஸோ இவங்கள ஸ்ட்ரெயிட்டாகவே பேரலல் வெக்டாரா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? இவங்களோட கோஃபிஷியன்ட். ஸோ 2i + 6j + 6k. அவ்வளோதான். ஓகே. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு பேரலல் வெக்டார் வேணும்ல? யாடா பசங்களா? we need another parallel vector, right? So that is q vector. Q vector is equal to, it is subtraction of this both. அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷனா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் தான் நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் என்னது? 9 - 2 it is 7 and 3 - 2 it is 1, 6 - 1 it is 5. அவ்வளோதான்டா பசங்களா? ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ x - 2, y - 2, z - 1. This is 2, 6, 6, 7, 1 - 5 equal to 0. சரி, +5. ரைட்டாடா பசங்களா? எக்ஸ்பேண்டட். இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான ஈக்குவேஷன் வந்துடும். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் மட்டும்தான் வேலை. ஹவ் வில் யூ ஃபைண்ட் திஸ் ஒன்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட ஹவு டு ரிமெம்பர் த ஃபார்முலா. யார் நிஜம்? நான் அதுக்கு தான் சொல்கிறேன். எப்பயுமே லைன் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். லைன் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிளெயின் ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ரைட்டா? ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே 3 பேர் வருவாங்க, அங்கே 2 பேர் வருவாங்க. அவ்வளோதான்டாப்பா. ஓகேவா? பிளெயினை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யூ வில் ஹாவ் லைக் டிட்டர்மினன்ட்ஸ். மோஸ்ட்லி டிட்டர்மினன்ட் வந்துடும். சரிடாப்பா? ஓகேடா பசங்களா? ஸோ வி வில் லீவ் அப் டு திஸ். ஏன்னா 6.7 we will be seeing in Monday லைக். சரிங்களா? ஸோ இதோட போதும். we will stop it. only few exercise. இன்னும் 2 எக்ஸசைஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கு ஒன் ஷாட்டில். அந்த 2 எக்ஸசைஸை நான் தனியாக உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுறேன். சரிடா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் பை ஃபார் டுடே. அண்ட் இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஃப்ரம் ஸ்டார்டிங் ப்ளீஸ் லிசன் அண்ட் திருப்பி இந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போதான் புரியும். சரியா? 6th வந்து ஒரு பெரிய சாப்டர் தான், ஐ நோ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். சரிடா பசங்களா? ஸோ பை ஃபார் ஃப்ரம் திஸ் டுடே பசங்களா. பை பை எவ்ரி ஒன் அண்ட் ஹாவ்